Rama Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare सद्गुरुनाथ महाराज की नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः ज्ञानवैराग्य संपूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्याणहं वन्दे संप्रदाय प्रवर्तकान् भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे पूर्ण प्रेम रसस्वरूपममलं माधुर्यमुग्धेक्षणं भक्तानां हृदयंगमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाने अव्याजस्मितलेशसुन्दरमुखेनाकर्षयन्तं स्वकान् यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरी जीवनम् मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीविलोलाधरं नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजे श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिरितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं ஒரு ஜீவன் கரையேறதுக்கு வழி சத்சங்கந்தான் அப்படின்னு பகவான் ஏகாதச ஸ்கந்தத்தில் சொல்கிறான். சத்சங்கேனஹி தைத்தேயாக யாத்துதானாக. சத்சங்கத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னால் அவன் எந்த வர்ணமாக இருந்தாலும் எந்த ஆசிரமியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஜந்துவாக இருந்தாலே மனுஷியாதான்னு சொல்லலை, அதுலேயும் பிராமணாதான்னு சொல்லலை. அவன் ராட்சசனாக இருந்தாலும் சரி, அசுரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஒரு மிருகமாக இருந்தால் கூட சத்சங்கத்துக்கு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் சத்சங்கத்தினாலேயே அது மேலே மேலே நல்ல கதியை அடைஞ்சுடுறது அப்படின்னு நிறையா கதைகள் இருக்குது. மிருகங்கள் அப்படின்னா ஞானேஸ்வர் மகாராஜ்
அவருடைய ஒரு எரும மாடு இருந்தது அப்படின்னு சொல்லுவா. எரும மாடு இன்னும் இருக்குது, ஆளுந்தியில் எரும மாடு இருக்குது, அதுக்கு சமாதி மாதிரி கட்டி வச்சிருக்கா. குருவாயூரப்பன் அப்படின்னு சொன்னால் கேசவன்னு பேர் இந்த யானைக்கு. குருவாயூரப்பன் கோவில்லையே இருந்து குருவாயூரப்பனை ஏழை பண்ணி குருவாயூரப்பனுக்காகவே பிராணனை விட்டது. அந்த யானைக்கு பெரிய ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காளே. அந்த மாதிரி யானையாக இருந்தாலும் சரி, எரும மாடாக இருந்தாலும் சரி, சத்சங்கத்துக்கு வந்துடுத்து அப்படின்னா அது நல்ல கதியை அடையிறது அப்படின்னு. பரனூரில் ஒரு நாய், அது 7 நாள் குருநாதால் பாகவதம் சொல்லும் பொழுது பூரா பாகவதத்தையும் கேட்டது. கேட்டுவிட்டு 7 நாள் ஆச்சு, சப்தாக பூர்த்தி ஆச்சு. அப்புறம் அதை காணும். அந்த காலத்துலனா வேணா தீரத்தில் குருநாதால் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போவா. காலமே விடிய காலமே ஸ்நானம் பண்ண போகும்பொழுது குழந்தையெல்லாம் சிஷ்யாலாம் அவள்லாம் சாஸ்திரநாமம் சொல்லிகிட்டே போவா. அப்படி போகும்பொழுது பார்த்தா வேணா நதி தீரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஓரமாக போய் புராணனை விட்டுருக்கு. குருநாதால் உடனே கோலாகலனுடைய தீர்த்தம், துளசி தீர்த்தங்கள்லாம் கொடுத்து அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணா அப்படி. இது பலமுறை குருநாதாலே சொல்லியிருக்கா, பிரவச்சனங்கள்லேயே சொல்லியிருக்கா. ஸ்வப்யோ நமோஸ்து சததம் சசுகம் வசத்யா அப்படின்னு பக்த கோலாகல ஸ்தோத்திரத்தில் நிறையா நாய்க்கெல்லாம் நமஸ்காரம் அப்படின்னு சொல். ஏன்னா அது பக்தபுரி தாமத்தில் வாழற பாக்கியம் அதுக்கு கிடச்சிருக்கே. ஒரு நாய் கதை இல்லை, இது மாதிரி நாய் கதையே நிறையா கதை இருக்குது, நிறையா இருக்குது. திவ்யநாமத்தில் ஒரு தினம் சுற்றினே இருந்தது நாய். எல்லோரும் சீ போடனா அது திவ்யநாமத்தில் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக போய் பிராணனை விட்டுடுச்சு. குருநாதால் சம்ஸ்காரம் பண்ணா. நீ எத்தனை கதை. சத்சங்கத்தினால மனுஷாளுக்கு மட்டும்தான் பிரயோஜனம் அப்படின்னு இல்லாமல் பகவான் ஏகாதச ஸ்கந்தத்தில் சொல்கிறது பரனூரில் தான் அது அன்வர்த்தம் ஆற மாதிரி இருக்குது. இன்னும் நிறையா கதை இருக்குது. ரகசியமான கதைகளும் உண்டு, பிரகாசமான கதைகளும் உண்டு. சாரம் என்னன்னு கேட்டால் சத்சங்கம், சாது சங்கம். சத்சங்கத்தை தேடி போகணும். நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்ல போகிறார். பாகவதத்துலேயே பாகவத சேவையான பாகவதாளுக்கு செய்கிற சேவை அப்படின்னு. நாரதருடைய கதையே அதுதானே, சத்சங்க மகிமை தான். அகம் புராதீத பவேபவம் அப்படின்னு சொல்ல போகிறார் நாரதர் சத்சங்கத்தில் போய் சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணி சாதுக்களுடைய கட்டாட்சத்தை பெற்ற மாத்திரத்தினாலேயே பிரம்மபுத்திரனாக பிறந்தார். பிரம்மபுத்திரனாக பிறந்து விடலாமா சத்சங்கத்துக்கு போனால்? அப்போ பிரம்மபுத்திரனாக ஆறுது தான் பரம லட்சியமானு கேட்டால் அது லட்சியம் இல்லை. பின்ன என்னன்னா அவரை அனவரதமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு பரம பாகவதனா பவித்திரமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழறார் இல்லையா, அதுதான் சத்சங்கத்தினுடைய பெருமை. பிரம்மாவாக ஆறது பெருமை இல்லை. ஏன்னா பிரம்மாவே நான் எத் கோகுலேபி கதமாங்கிரி ரஜோபிஷேகம் ஜீவிதம் நிகிலம் பகவான் முகுந்தஸ்தூன்னுட்டார். பரமேஷ்டின்னு பேர். அவருக்கு இருக்கிற ஸ்தானம் லோகத்தில் யாருக்கும் கிடையாது. பெருமாளுக்கு அடுத்த ஸ்தானம்னா அவர் சொல்கிறார், எனக்கு இந்த ஸ்தானம் வேண்டாம், எனக்கு என்னத்துக்கு பிரம்மாவா படைச்ச. எல்லாரும் அவ கஷ்டத்தை என்கிட்டனா வந்து சொல்கிறா. லோகத்தை சிருஷ்டி பண்ணு அப்படிங்கிற பெரிய பொறுப்பை என்னிடத்துல நீ ஒப்படைச்சுவிட்ட. அந்த பொறுப்பை நான் எதனால் செய்கிறேன்னா, லோக சிருஷ்டினா சிருஷ்டிகர்த்தானா எவ்வளவு கர்வம் வேணும். ஆனால் சொல்கிறார், நமே ஹிருஷிகாணி பதந்திய சத்பதே, எனக்கு கர்வமே கிடையாது. ஏன்னா எனக்கு மேலே ஒரு பிரபு இருக்கிறார். சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் ஈக்ஷையைவ அபிச்சோதிதா துதிய ஸ்கந்தத்தில் இருக்குது. நாரதர் கேட்டார் பிரம்மாவை பார்த்து, நீங்கள் தானே லோகத்தை பூரா சிருஷ்டி பண்ணுறவர், அடிக்கடி கண்ணை சிமுட்டி யாரையோ தியானம் பண்ணுறீங்களே. கராமலகவது விஸ்வம் விஜானா வசிதம் தவய, லோகமே உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி போல ஆச்சே. நீங்கள் யாரை தியானம் பண்ணுறீள், யாரை தபஸ் பண்ணுறீள்? சிருஷ்டிகர்த்தா நீங்கள் தானே. இப்போ நீங்கள் தானே பிரஜாபதி, நீங்கள் தானே ஹிரண்ய கர்ப்பன், நீங்கள் தானே பகவான்.
இந்த நாரதர் பிரம்மாவை பார்த்து கேட்குறார். உடனே பிரம்மா சொன்னார், அப்பா இல்லைப்பா, என்னையும் படைச்ச ஒரு பிரபு உண்டு. வாசுதேவாத் பரோ பிரம்மன் நச்சான்யோர்த்தோஸ்தி தத்வதா. வாசுதேவனை காட்டிலும் வேற ஒன்றும் இல்லை. நாராயண பராவேதா தேவா நாராயணாங்கஜாக. அந்த இடத்துல விஸ்தாரமாக சொல். நாராயணனை காட்டிலும் வேற ஒன்றும் இல்லைப்பா. நாராயண பராவேதாக தேவாக நாராயணாங்கஜாக. நாராயண பரஞ்ஞானம் நாராயண பரந்தபா. எல்லாம் அந்த நாராயணன் தான். அவனுடைய கட்டாட்சத்தினால இந்த கைங்கரியத்தை நான் செய்கிறேன். இந்த கைங்கரியம் செய்யும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சதுனால இதை கைங்கரியம் நினச்சி செய்கிறேனே தவிர எனக்கு ஈஸ்வரன்கிற எண்ணம் எனக்கு வரவே வராது. ஏன்னா என்மே ஹிருதா ஔத்கண்ட்யவதா திருதோ ஹரிஹி. என் ஹிருதயத்தில் அத்தகைய ஒரு பிரேமம் இருக்கு. அந்த பிரேமை ஏன் ஏற்பட்டதுன்னா அவன் குடிகொண்டிருக்கிறான் என் ஹிருதயத்தில். என்மே ஹிருதா ஔத்கண்ட்யவதா, தைரியமாகவே சொல்கிறார். அவனை நான் குடிபெயரும்படியே செய்து விட்டேங்கிறார். என் ஹிருதயத்தில் கொண்டு அந்த பகவானை நான் வச்சுருட்டேன். அதனால் எனக்கு கர்வமே வராது, என்னுடைய வாக்கு பொய் போகாது, என் மனசு காமியார்த்தங்களில் ஈடுபடாது அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட பிரம்மா என்ன யோக்கியத்தை. ஹிரண்யகர்ப சமவர்த்ததாக்ரேன்னு வேதத்தில் அவருடைய பெருமை அப்படி வேதம் கொண்டாடுறது அவரை. அவர் சொல்கிறார், இது எனக்கு பரம்பாராயமே பவத்து. இது பெரிய பாரமாக இருக்குது கிருஷ்ணா. எனக்கு பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாவாது பிறவி கொடுத்துட்டேன்னு சொன்னால் உன் பாத தூளி என் மேலே படுமே அப்படின்னு தானே சொல்லணும். உன் பாத தூளி என் மேலே பட்டால் எனக்கு பாக்கியம் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லலை. பின்ன என்னன்னா, நீ சஞ்சாரம் பண்ணி போகும் பொழுது உன் பின்னாடி 10 புள்ள போவானே கௌபீனை கட்டிண்டு, அந்த புள்ளையில கதமன் கடைசியாக வரான் பாரு, அவன் அவன் சரணத்தில் இருக்கக்கூடிய அந்த தூளி என் சிரசில் பட்டாலே இந்த பிரம்ம பட்டத்தை விட பெருசு. கதமாங்கிரி ரஜோபிஷேகம், அங்கிரி ரஜோபிஷேகம் அப்படிங்கிறார் பிரம்மதேவன். அப்படியானா இந்த சத்சங்கத்தினுடைய மகிமை என்னன்னு சொல்கிறது. பெருமாள்கிட்ட போகணும், பெருமாளோட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. அதை காட்டிலும் மகான்கள்லாம் விரும்புறது என்னன்னா சத்சங்கத்தை தான். துருவனே அதுதானே. பிரகலாத ஸ்துதியில் நிறையா சாது சங்கத்தை தான் பிரார்த்தனை பண்ணுகிறான். சாது சங்கம் கிடச்சிதுன்னு சொன்னாதானே நமக்கு பகவானை பற்றி நிறையா கேட்க முடியும். துருவடும் பக்தி முக பிரபகதாம் தைமே பிரசங்கோ பூயாத்து. உன்னிடத்தில் அனவரதமும் பக்தியை பிரவாகமாக செய்யக்கூடிய சாதுக்களிடத்தில் எனக்கு பிரசங்கா சங்கம் பூயாத் ஏற்படட்டும் அப்படின்னு துருவசுவாமியும் சாது சங்கத்தை தான் கேட்குறார். பெருமாள்கிட்ட சாட்சாத்தா பக்தியை கேட்டுவிடலாம், பெருமாள்கிட்ட வைகுண்டம் கேட்டுவிடலாம். கேட்டால் பெருமாள் கொடுத்துடுவார். வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ணுறது? வைகுண்டத்துக்கு போகிறோம் வாஸ்தவம். வைகுண்டத்தில் போய் என்ன பண்ணுறதுனா சதா பஷ்யந்தி சூரையா. பாகவதெல்லாம் படிக்க மாட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா. பஜனை அதெல்லாம் அபங்க பஜனை ஒன்றும் கிடையாது. பாம்பே வந்தால் தெருக்கு அபங்க பஜனை, ஆங்காங்கே பாகவதம், வீட்டுக்கு வீடு பாகவதம், வீட்டுக்கு வீடு சத்சங்கம். அப்படிலாம் வைகுண்டத்தில் உண்டானா கிடையாது. அதனால தான் பெருமாளே அடிக்கடி வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்துடுறார். பின்ன என்னத்துக்கு வெளில சொல்ல மாட்டாரே தவிர சத்தியம் அதுதான். பின்ன தியக்த பரானந்த வைகுண்டவாசம் குருநாதாளுடைய கீர்த்தனம். ஏன் பரானந்த வைகுண்டம், எப்பேற்பட்ட வைகுண்டம். அந்த வைகுண்டத்தை விட்டுட்டு என்னத்துக்கு பரனூர் வந்தான்னா அது பரனூர் மாதிரி வைகுண்டம் இல்லையா. பக்த ரக்ஷகம் பக்தபுரி வாசம் பஷ்யத தேவ சிகாமணி ஈஷம். அப்படி அழகான கீர்த்தனம். வைகுண்டத்தை விட்டுட்டு பெருமாளே வந்துடுறார். அப்படிங்கும் பொழுது நமக்கு என்னன்னா சத்சங்கம். வைகுண்டமானாலும் சத்சங்கம் இருந்தால் வைகுண்டத்துக்கு வரேன். ராமர் அப்படிதான் வைகுண்டம் எழுந்துருளும் பொழுது கேட்டாராம் ஹனுமாரை பார்த்து, ஹனுமன்னு வைகுண்டம் வந்துடுறா? ஏன்னா
நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் அப்படின்னு அயோத்தியில் வாழ்கின்ற ஒரு புள்ளி எறும்பு கூட விடாமல் எல்லாத்தையும் வைகுண்டத்தாக அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு மொத்தமாக பரிகரம் கட்டின்னு கிளம்பிட்டார். ஒரு புள்ளி எறும்புக்கு கூட வைகுண்டம் கொடுப்பார் அப்படின்னா அனுமாருக்கு கொடுக்க மாட்டாரா? எப்பேற்பட்ட பக்தன், பக்த சிரோமணி அனுமாருக்கு எடுத்து சொன்னார், வைகுண்டத்தில் ராமாயணம் உண்டோ? அது கிடையாது. பஜனையெல்லாம் உண்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பின்ன என்னன்னா, நீ வந்தா சாமி என்னை பார்த்துட்டே இருக்கலாம். பார்த்துட்டே இருக்கிறத பற்றி இல்லை, எங்களுக்கு பார்த்தா பாடணும்னு தோணுமே. பார்த்தா பாட்டு வரும், பாடினா ஆடுவோம், ஆடினா மூர்ச்சி ஆகும், அழுவோம், புலகாங்கிதம் ஆகும். அதெல்லாம் வைகுண்டத்தில் பண்ணக்கூடாது, அபச்சாரம். வைகுண்டங்கிறது ஸ்வரூபமாச்சே. ஸ்வரூபத்தில் ஏது பாடுறது, அழறது, குதிக்கிறது, மூர்ச்சியாகிறதெல்லாம் ஸ்வரூப ஞானம் சமாதியில் இதெல்லாம் எங்கேருந்து ஏற்பட போகிறது? அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலைதானே ஸ்வரூபங்கிறது. சுஷுப்தியிலேயே இதெல்லாம் கிடையாது. நன்னா ஆழ்ந்த தூக்கத்திலேயே நான் சுகமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேங்கிற எண்ணங்கள்லாம் வரதா என்ன? அப்போ என்னன்னா, அப்போ சமாதி அது நமக்கு வாசாம கோச்சம். இவாள்லாம் எதை ஆசைப்படுறான்னா அதை ஆசைப்படலையே. அது அவராக கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும், வேண்டான்னு என்னத்துக்கு சொல்லுவானே. பெருமாள் சொல்கிறா, நான் கொடுத்தா இவாள்லாம் வேண்டாங்கிறா. சாலோக்கிய சாருஷ்டி சாமீப்பிய சாரூப்பியைகத்தம் அப்யுத தியமானம் நகிருஹந்தி வினா மத்சேவனம் ஜனா. நான் கொடுத்தாலும் வேண்டாங்கிறான். ஹனுமார்கிட்ட கேட்டதும் வேண்டான்னுட்டார். ஏன்னா தாவத்குணோ நனு பபூவித ராகவத்வம். வைகுண்டத்தில் உங்களுக்கு எத்தகைய குணவானா நீங்கள் இருக்கிறீர்களோ அதை காட்டிலும் அபரிமிதமான கல்யாண குணங்கள் இந்த திருவயோத்தியில் தானே ஏற்பட்டது, இந்த பூமியில் தானே ஏற்பட்டது. வைகுண்டாதீஸ்வரனுக்கு கூட இவ்வளவு கல்யாண குணங்கள் சர்க்கமாக எதுலேயுமே கிடையாது. ராமாயண பிரதம சர்க்கத்திலே அவ்வளவு குணங்களை கொற்றார். அயோத்தியா காண்ட முதல் 2 சர்க்கம் வெறும் ராம குணங்களுக்கு மட்டும்தான், அந்நிய வார்த்தை கிடையாது. கிருஷ்ணனுக்கோ குணங்கள் பாகவதம் பூரா இருக்கு. இன்னும் கூட கிருஷ்ண வைபவ காண்டம் அப்படின்னு ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியம்னு நம்ம குருநாதாளுடைய கிரந்தம், அதில் பார்த்தா ராமாயணம் தோத்துடும் போல் இருக்கு. பாகவதத்தில் கூடமாக இருக்கிற குணங்களை எடுத்து ரகசியமாக இருக்கு பாகவதங்களில் குணங்கள். அதை நம்மளா கடலில் இறங்கி முத்த பொறுக்கிற மாதிரி பொறுக்கணும், அது கஷ்டம். இதே கிருஷ்ண வைபவ காண்டம் பார்த்துவிட்டோன்னு சொன்னால் எந்த லீலையில் எத்தகைய கல்யாண குணங்களை பகவான் காட்டிருக்கிறான் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு மாளாது, அதை படித்து மாளாது அவ்வளவு கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்கள்லாம் பெருமாளோடு இருந்தாலும் கூட கிடைக்காது. அதனால தான் பரதனோட சத்ருக்னன் இருந்துட்டான் அப்படின்னு ராமாயணம் சொல்லும் பொழுது குருநாதால் சொல்லுவார். கச்சதா மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா அப்படிங்கிறார் ராமாயணத்தில். லக்ஷ்மணர் ராமரோட இருக்கும் பொழுது சத்ருக்னனும் ராமரோட இருக்கலாமே. பரதனை அடிச்சுன்னு போகிறதுக்கு அவன் மாமா வந்திருக்கிறார் யுதாஜித். பரதனுக்கு தான் மாமா, சத்ருக்னுக்கு ஒன்றும் மாமா இல்லை. சத்ருக்னனுக்கு மாமா இல்லை. சத்ருக்னன் சுமித்ரையனுடைய புள்ள தானே. லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் தானே அண்ணா தம்பி. ஒரே வயத்து, ஒரே அம்மாட்டேருந்து பிறந்தவா, ட்வின்ஸ் அவ 2 பேரும். ராமரோட இளைய பெருமாள் இருக்கிற மாதிரி இவர் இளைய பெருமாளோட சேர்ந்து இருக்க வேண்டியதானே. பரதனை அழிச்சுன்னு போவாரான்னு தவிச்சாராம். ஏன்னா ராமரோட இருந்தால் ராமரும் ராமரை பற்றி பேச மாட்டார், இளைய பெருமாளும் ராமரை பற்றி பேச மாட்டார். ஏன்னா டயம் கிடையாது அவருக்கு. காலமே ஆரம்பித்து ராத்திரி வரையும் தான் அவ்வளவு கைங்கரியம் மத்தியில் சித்த ராமரை பற்றி சொல்லுவோம். கைங்கரியம் பண்ணுமா வேண்டாமா, ஓ அந்தண்ட அப்படிம்பார். அவர்கிட்ட ராமகுணங்களை கேட்டு அறிய முடியாது. யார்கிட்ட ராமகுணங்களை கேட்டு அறிய முடியும்னா பரதன்ட்ட தானா. அதனால் ராமரை கூட தள்ளி வச்சு விட்டார், பரதனை பிடிச்சுன்னுட்டார். இப்போ தான் குருநாதால் சொல்லுவா, பரதனே ஒரு ராமாயணமா. அவன் வாய் உதிர்ந்தாலே ராமகுணம்தான் வரும். அண்ணாவை பற்றி மட்டும்தான் அவன் பேசுவான், வேற ஒரு வார்த்தை அந்த பரதன் வாயிலிருந்து வராது. பேர்பட்ட
ஒரு குணவான் பரதன், அவனே ஒரு சாது, அவனே ஒரு சந்த். அதனால் அந்த சாதுவோடையே நான் இருக்கிறேன், அவரோடையே நான் இருந்துட்டு போகிறேனே, பரதன்னாவோடையே இருந்துட்டுறேனே. ராமர்கிட்ட போனால் ராம குணங்களை கேட்டு அறிய முடியாது, பரதன்ட்ட இருந்தால் நிறையா கேட்கலாம். அதுக்கு தான் சத்சங்கத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, 10 பேர் சத்சங்கத்தில் கூடினா உனக்கு என்ன அனுகிரகம் பண்ணா? நீ உன்னுடைய பிரதம தரிசனம் எப்போ? நீ எப்படி சத்சங்கத்துக்கு வந்த? இப்படியே பேசின்னு இருக்கலாம். பேசினா 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 வயசு என்னன்னா, பாட்டிக்கு 80 வயசாகிடுது, தாத்தாவுக்கு 90 வயசு. அவள் 20-30 வயசில் சத்சங்கத்துக்கு வந்தாலாம். இப்போ அவளோட புள்ள பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி உள்பட எல்லாம் சத்சங்கத்துக்கு. இதெல்லாம் மிகப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள் இல்லையே. இங்கே உட்காண்டிருக்கிற நம்ம பக்தாளில் எத்தனை பேருக்கு இது அனுபவம் இல்லையா? என் வயசு உங்களுக்கெல்லாம் அனுபவம் சத்சங்கத்தில். அப்பேற்பட்ட அனுபூதி உடையவாள் சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்கிறோம். சத்சங்கத்துக்கு என்ன பெருமைன்னா இதான் பெருமை. பகவான் வர்றது, பகவான் போகிறது, பகவான் சச்சந்தமாக இருக்கான், நமக்கு அனுகிரகம் பண்ணுறான், கிருபா பண்ணுறான், பேசுகிறான் பேசலை, அதை பற்றிலாம் இல்லை, கவலையே பட மாட்டான். இன்னும் என்னன்னா சத்சங்கத்துக்கு போனால் 10 சாதுக்கள், அதில் குருநாதன் இருப்பார், பார்த்துட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம், அவர் சொல்கிற பகவத்குணத்தை கேட்டுட்டே இருக்கலாம். இதுதான் சத்சங்கத்தினுடைய பெருமை. இப்படி சத்சங்கத்துக்கு போனால் 1000 ஸ்லோகம் இருக்குது. சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்கிற ஸ்லோகம் பல ஸ்லோகங்கள் இருக்குது. ஸ்லோகங்கள்லாம் இருக்குன்னா ஸ்லோகமாக இருந்துடுத்துன்னா பிரயோஜனம் இல்லையே. அனுபூதியில் வரணும். அந்த அனுபூதியில் வந்து அந்த சத்சங்கத்தினால பயனடைஞ்சவாளுடைய பெருமையை பார்க்கணும். அதில் முதல்ல இருக்கிறவர் நாரதர். நாரதராகவே ஆனதுக்கு காரணம் சத்சங்கம்தான் அப்படின்னு பாகவதத்தில் எடுத்த எடுப்புலேயே வியாசநாரத சம்வாதம், வியாசாச்சாரியாலும் நாரதரும் சம்வாதம் பண்ணுற மூலியமாக சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்கிறார். நாரதருடைய உபாக்கியானம் அப்படின்னு இல்லாத போனால் நாரதர் பாகவத ஆரம்பத்திலே தன்னுடைய சரித்திரத்தை வச்சுக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் அவருக்கு? அவருக்கு என்ன தான் சரித்திரத்தை பாகவதத்தில் ஆரம்பத்தில் வச்சாதான் பெருமையா என்ன? இல்லாத போனால் நாரதருக்கு பெருமை கிடையாதா? பின்ன ஏன் சொன்னாருன்னா, நான் நாரதனா ஆனதுக்கு காரணமே சத்சங்கம்தான் அப்படின்னு சத்சங்கத்தினுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நாரதர் வியாசருக்கு எல்லா அனுபூதியும் சொல்கிறார் அப்படின்னு பாகவத ஆரம்பத்திலேயே 2 அத்தியாயம் அழகாக அமையறது. சவுனகாதிகள் தானே சூத்திர இடத்துல கேள்விகள்லாம் கேட்டா, அப்படி கேள்வி கேட்கும் பொழுது வியாசருடைய சரித்திரத்தையும் பரீட்சத்தினுடைய சரித்திரத்தையும் சுகருடைய சரித்திரத்தையும் அவள் கேட்குறா. சொல்லுங்கள். ஆரம்பத்தில் அவள் கேட்டது மனிதர்களுக்கு ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது எதனால் ஏற்படும்ங்கும் பொழுது பக்தின்னுட்டார். சவை பும்சாம் பரோ தர்மஹா யதோ பக்தி அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசீததி. அஹைதுகி அப்ரதிஹதா அப்படின்னு ஒரு காமியார்த்தமாக பக்தி செய்யக்கூடாது. நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, சுவார்த்தலேஷ ரஹிதம் அப்படின்னு பக்தி இருந்தால் தான் கண்ணன் கிடைப்பான். நீ காமியார்த்தமாக பக்தி பண்ணால் பக்தி வராதுன்னு சொல்லலை. நீ எதை காமியார்த்தமாக விரும்பி பண்ணியோ அந்த அர்த்தம் உனக்கு கிடைச்சிடும். காசு வேணும்னு திருவேங்கடமுடியான்ட்ட போய் கேட்டால் காசு கொடுத்துடுவார். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுவேணோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணேன்னா திருவடியை கொடுத்து விடுவார். பிரார்த்தனை என்னன்னா, பிரார்த்தனை இருக்கவே இருக்கு. அது காமியார்த்தமாக இருக்கா இல்லை நிஷ்காமியார்த்தமாக இருக்கா அப்படிங்கிறத தான் பெருமாள் பார்ப்பான். அஹைதுகின்னா நிஷ்காமியமான பக்தி. அப்ரதிகதா, பிரதிபந்தகம் இல்லாமல் இருக்கணும். பெருமாள் கிடைக்கிற வரைக்கும் தான் பக்தி, அவர் நமக்கு ஒன்று கொடுக்குற வரைக்கும் தான் பக்தி அப்படின்னு இல்லாமல், அவர் கிடைச்சாலும் சரி அவர் கிடைக்கலைனாலும் சரி என் பிரேம அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பிரேமையா, நிர்வியாஜமான பிரேமையாக இருக்கும். அப்படி இருந்துடுச்சுன்னா அதுக்கு தான் பக்தின்னு பேர். அதை நீ பகவானிடத்தில் வச்சுட்ட, வாசுதேவே பகவதி பக்தி யோகா பிரயோஜிதா. பக்தியை வச்சுட்டாலே ஞானம் வந்துடும், வைராக்கியம் வந்துடும். பக்தியை காட்டிலும் வேற ஒரு பெரிய சேஷி இல்லை சொல்கிறார் பாகவதம். பக்தியை காட்டிலும் இது பக்தி சூத்திரம்னு எழுதவே வேண்டாம். பாகவதமே பக்தி சூத்திரம் மாதிரி இருக்கு.
எந்த இடத்துல பக்தியினுடைய பெருமையை, பக்தி சித்தேகே கரியசி, எல்லாத்த காட்டிலும் பக்தி தான் பெருசுன்னுட்டா. கபிலோபாக்கியானத்தில் சொல்லும் பொழுது கபில வாசுதேவனே சொல்றார், மத்குண ஸ்ருதி மாத்திரேன மயி சர்வ குஹாஷயே, பக்தனுடைய நிலையை சொல்றார். மனோகதி ரவிச்சன்னா யதா கங்காம்பசோம்புதௌ அப்படின்னு. பக்திங்கிறது தான் உயர்ந்தது. யோ யோகா பகவத் பானஹா நிர்வாணாத்மன ஸ்தயோதிதா. தேவஹூதியும் அந்த பக்தியினுடைய பெருமையெல்லாம் கேட்டு தானே தெரிஞ்சுக்கிறா. பக்தி பக்திங்கிற கபிலா, பக்தினா என்ன? பக்தினா என்ன? பக்தினா என்ன தெரியுமா? மூச்சு விடுற இல்லையா, காலமே எழுந்தடும் 1,00,000 தடவை மூச்சு விடலாம் அப்படி சுவே சோபனே முகூர்த்தே அப்படி பண்ணி மூச்சு விடலையே. மூச்சு எப்படி வருது? அது தூங்கினாலும் வருது, முடிச்சுட்டு இருந்தாலும் வருது, சாப்பிட்டாலும் வருது, என்ன பண்ணாலும் அந்த மூச்சு நம்மளை அறியாமலே தானாக வருது இல்லையா? இதை மாதிரி உன் மனசு உன்னை அறியாமலேயே தானா என் திருவடியில் வந்து ஐக்கியமாச்சுன்னா அதுக்கு தாம்மா பக்தின்னு பேர். செய்யக்கூடாது, ஆரம்பத்தில் தான் செய்கிறதெல்லாம் மனசை கொண்டு திரும்ப 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 கிருஷ்ணன்ட்ட வைக்கிறது அப்படின்னு. இவாளுக்கெல்லாம் என்னென்னா, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் யாவும் கண்ணனே, எதை பார்த்தாலும் கண்ணன்னு ஆயிடலாம். அப்படி ஆனாதான் அதுக்கு பக்தின்னு பேர், உண்மையான பக்தி. பக்திங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான், மனசை கொண்டு வைக்கிறதுங்கிறது இல்லை, தானா எதை பார்த்தாலும் அவர் ஸ்மரணை வரணும். எதை நினைச்சாலும் அவர் நினைவை தவிர வேற எந்த நினைப்புமே ஹிருதயத்தில் வரப்படாது. அப்படி இருந்துடுத்துனா இதுக்கு தான்மா பக்தி அப்படின்னு சொல்றார். பாகவதத்தில் பக்தியினுடைய ஸ்வரூபத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். இதை காட்டிலும் வேற எங்கேயுமே தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியல. பாகவதத்தில் பக்தியினுடைய ஸ்வரூபத்தை சொல்ற மாதிரி. பக்தினா என்னன்னு சொல்லுவா? பஜனை பண்ணுறது, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, இதுதானே சொல்லுவா. அதெல்லாம் என்னன்னா இந்த நிலையை நீ அடையிறதுக்கு தான். இந்த நிலையை நீ ஒன்றை அறியாமலேயே உன் மனசை அவர்கிட்ட போயிடணும். ஒன்றை அறியவே கூடாது. எப்படின்னா கோபிகைகளை மாறி இருக்கணும். சித்தம் சுகேன பவதா பகிருதம் கிரகேஷு என் நிர்விஷத்யுத கராவபி கிருஹ்ய கிருத்யே பாதௌ பதம் ந சலதஹ தவ பாதமூலாத்யாமஹ் கதம் व्रजमथो करवाम किं वा चित्तम सुखेन भवता अपहृतम गृहेषु. எங்களுக்கு கிரகத்தில் போய் என்ன காரியம் பண்ண முடியும்? ஒரு காரியமும் ஓடலைங்கிறா. ஏன் ஓடலைன்னா மனசு அவனிடத்துல இருக்கே. அவன் அதை அபகரிச்சுட்டான், இல்லை நாங்களே அதை அவன்கிட்ட கொடுத்துட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த நிலை இத்தகைய நிலைய கோபிகைகள் அடைஞ்சார்கள். அப்பதான் யதா விரஜ கோபிகாடாம் அப்படின்னு நம்ம சொல்ல. லலித கதி விலாச வல்குவாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாகா அப்படின்னு. பீஷ்மாஜி யாரு தான் கோபிகைகளை கொண்டாடலை? கோபிகைகளை தனக்கு புருஷகாரமாக யாரு தான் நாடலை? உத்தவன்லேருந்து ஆரம்பிச்சு பீஷ்மர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கோபி 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 பிரேம பிரேமேன்னு போக கடைசியில் கோபி பிரேமன்னு ஆயிடுச்சு. அப்போ தான் குருநாத்தால் சொன்னான், நீ எதை வேணால் அடைஞ்சுடலாம், கோபி பாவா சுதுர்லபா. இத்தகைய கோபி பாவம் தான்ப்பா லோகத்திலே ரொம்ப துர்லபம். ரொம்ப அழகாக இருக்கும். வைஷ்ணவ சம்ஹிதையில் ஒரு அழகான சரித்திரம். சைத்தன்ய மகாபிரபுக்கும் ராமானந்தராயருக்கும் அழகான சம்பாஷணம். இதில் எது ஸ்ரேயஸு அப்படின்னு கேட்கும் பொழுது பரஸ்பரம் விசாரம். கோதாவரி தீரத்தில் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே விசாரம். ரொம்ப அழகாக இருக்கும். அது வைஷ்ணவ சம்ஹிதையில் ரொம்ப அழகுது. 2 பேரும் மாறி 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 கேள்வி கேட்க, நவவித பக்தி, அதில் ஸ்ரவணமா, கீர்த்தனமா, அர்ச்சனமா, வந்தனமா, பாதசேவனமா, ஆத்மநிவேதனமா, ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவார் இவர் இந்த ராமானந்தராயர். அதை பூரா இல்லை இல்லைன்னு விடுவார் பிரபு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுத்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. சாஸ்திர ரீதியாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பஞ்சவித பாவம் சொல்லியாச்சு, பக்தியை சொல்லி நவவித பக்தியை சொல்லியாச்சு. ஒன்றை உள்ளே வச்சுட்டு இருக்கார், வாயை திறக்க மாட்டேங்கிறார் இவர். அதை திறக்க வைக்கணும். அப்போ எல்லாத்தையும் பூர்வபக்ஷம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறார், கோபி பிரேமதா ஸ்ரேயஸு.
கோபி பிரேமதான் சிரேஷ்டமானது. அதில் தான் தோஷமே இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு தோஷம் தோஷம் தோஷம்னு தள்ளிவிட்டார். நிஷ்காமியமா நிஸ்வார்த்தமா அவன் என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும். பாகவதத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கு, அஷ்டபதியில் சொல்றா இல்லையா, கணயதி குணகிராமம் அப்படின்னு. அதுக்கு ஆதாரம் பாகவதம் தான். பாகவதத்தில் அவன் வஸ்திராணி அதாப்பியமும் தான் ஆபியசூயன்னு பிரியசங்க நிறுவர்த்தாகான்னுட்டார். அவன் திடம் பிரலப்தாக, எப்ப பார்த்தாலும் பொய்யே சொல்றான். இந்த கோபிகைகள்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான். திருடம் பிரலப்தாக திரபயாச்ச ஹாபிதாக. யமுனா தீரத்தில் மார்கழி மாதம் குளிர நீராடும் பொழுது எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு நடுக்க விட்டுருவான். திரபயாச்ச ஹாபிதாக பிரஸ்தோபிதாக. ஏமாத்துறான். உன்னை பார்க்க தாண்டி வந்தேன் அப்படிங்கிறான், ஆனால் அழவிடுறான். திரபயாச்ச ஹாபிதாக பிரஸ்தோபிதாக கிரீடன வச்ச காரிதாக. எங்களை பூரா விளையாட்டு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறான். வஸ்திராணி, எங்கள் வஸ்திரங்களை பூரா அபகரிச்சுனுட்டான். அதாபி அவ்வளவு பண்ணாலும், இப்படி பண்ணா வெறுப்பு தானே வரணும். ரொம்ப பிகு பண்ணிக்கிற கிருஷ்ணா அப்படின்னு தானே சொல்லணும். கோபிகைகளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு பாருங்க. கிருஷ்ணனே நடுங்கிவிட்டான். அவளை பார்த்து தான் கிருஷ்ணனே தெரிஞ்சுட்டான் நான் பிரேமன்னு என்னன்னு. அதாப்யமும் தானாபியசூயன்னு பிரியசங்க நிர்வൃதா. அப்படி இருந்தாலும் அவ அப்னாபியசூயன்னு கிருஷ்ணனை வெறுக்கலையா, கிருஷ்ணனை பார்த்து பொறாமப்படலையா. ஏன்னா ஆச்சரியமான ஒரு பாவார்த்தம் இந்த இடத்துக்கு ஸ்ரீ குருநாத்தால் தான் சொல்லுவா. என்னன்னா, ஏமாத்துறதுக்காகவாது என்கிட்ட வரானே, அவன் ஏமாத்துறதுக்காகவாது என்கிட்ட வரானே அப்படின்னு நினச்சி பிரியசங்க நிர்வൃதா, அதனாலேயே ஆனந்தம் அடைவாள். அப்ப என்னன்னா, கிருஷ்ணனுக்கு கோபிகைகளை ஏமாத்தலாம் அப்படின்னு இல்லை, விளையாடணும் அப்படின்னு தான் லீலைகளைத்தான் கிருஷ்ணன் செய்யறான். இந்த லீலைகள் இப்படி செய்யும் பொழுது அந்த லீலைகளில் கூட இந்த கோபிகைகள் அப்ஜசூயம் சாப்ஜசூயம்னு உண்டு. அது ஒரு நாயிகா லட்சணம். அஷ்டபதியில் சாப்ஜசூயம் சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்ஜசூயம் அப்படிங்கிறது நாயகியனுடைய ஒரு லட்சணம். அதில் சாப்ஜு யாஹி மாதவா யாஹி கேசவா பாடுறாள. சாப்ஜசூயம்னு போ 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 போன்னு சொல்கிறாளேன்னா வாயால போக சொல்கிறாளே தவிர ஹிருதயம் என்ன இருக்கு, அவளுக்கு ஹிருதயத்தில் என்ன இருக்குன்னு கிருஷ்ணனுக்கு தானே தெரியும். அதனால நான் அஸ்மர கரல கண்டனோ மம சிரசி மண்டனம் கெஞ்சனா சாருஷீலே பிரியே சாருஷீலே. ஏன் கெஞ்சுவானே, போனா போக வேண்டிதானே. ஏன் கெஞ்சுறானா, அவ ஹிருதயம் அவனுக்கு தான் தெரியும். இதுக்கு மேல உபன்யாசம் பண்ண முடியாது. இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பாவுக்காலா இருக்கிறதுனால அது ஹிருதயத்திலிருந்து பகவான் பிரேரணை பண்றான். இல்லாத போன ரகசியமான விஷயங்கள் ஆச்சு. இது அஷ்டபதி எல்லாம் உபன்யாசம் பண்ண முடியுமா? ஏன்னா சுவானுபூதியா போயிடுது, அனுபூதியா போயிடுது. ஆனா உண்மையான பக்திங்கிறது அந்த அஷ்டபதி தான், இந்த ராசபஞ்சாத்தியாயி தான். உண்மையான பிரேம, உண்மையான பக்தி இதுதான். சவை பும்சாம் பரோ தர்மஹா யதோ பக்தி அதோக்ஷஜே. கோபி பிரேம தான் உண்மையான பக்தி. அகமேகா கோபி பாக்யவதி, அகமேகோ விரஜவாசி. எவ்வளவு கீர்த்தனம், எவ்வளவு கீர்த்தனம். அதனால்தான் எந்த சதகம் கூட உபன்யாசம் பண்ணிவிடலாம். கோவிந்த சதகம், ராதா மாதவ சதகம், ராதிகா சதகம் கூட உபன்யாசம் பண்ணிவிடலாம். யுகல சதகம் மட்டும் உபன்யாசமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு கதைன்னு இல்லாமல் யுகல சதகம் எப்படி இருக்குன்னா அது குருநாதாலுடைய அனுபவமாகவே இருக்கு. அனுபவத்தை உபன்யாசம் என்னன்னு பண்ண முடியும், அதை அனுபவிக்கத்தான் முடியும். அத்தகைய அனுபூதி யுகல சதகத்தில் இருக்கிற அனுபூதி ஒரு ஹிருதயத்தில் வந்துடுத்து, ஒருத்தர் ஹிருதயத்தில் வந்துடுத்துன்னா அவன் யாருன்னா அவர் தான் பிரேமிகன், பிரேமஸ்வரூபனா போயிடுவான்.
பக்தியை பற்றி ஆரம்பித்தா நம்ம பக்தி உபன்யாசமாகவே போகும். பக்தியை தான் எடுத்த எடுப்பில் சித்தாந்தம் பண்ணுறார். பாகவதத்தினுடைய ஹிருதயமே அந்த பக்தி தான். அந்த பக்தி வந்துடுத்தோன்னா எல்லாம் உனக்கு எது வேணுமோ எல்லாம் கிடச்சி விடும். பகவானே உனக்கு கிடச்சிடுவான். அந்த பக்தியினுடைய பெருமையெல்லான்னு சொல்லி அந்த பக்தி எப்படி வரும்னா கதை கேட்கறதுனாலேயே வரும். ஆரம்பம் எதுலேயும் பிரகிருத பிராரம்பம்னு உண்டொல்லியும் ஆரம்ப நிலை. கதை கேட்க 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 கிருஷ்ணனை பற்றி கேட்க கேட்க ஹிருதயத்தில் தன்னை அறியாமலேயே கிருஷ்ண ஸ்மரணம் வரும். கிருஷ்ணன்ட்ட பிரேம வந்துடும். பிரேம வர வர பக்திங்கிறது தானாக வந்துடும். அதான் சின்வதாம் சுகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹൃத் சதாம் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தமே சொல்ல வேண்டாம், குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கு இல்லையா. பக்தி வந்துடுத்துனா என்னன்னா ததா ரஜஸ்தமோ பாவாஹ காமலோபாதயஸ்சயே சேதயே தைரணாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி ஏவம் பிரசன்ன மனசா பகவத் பக்தி யோகதः பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே ஏ பித்யதே ஹிருதய. இன்னும் ஒரு சந்தேகம், கிருஷ்ணன் பக்தி வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணன் கிடைப்பான்னு சந்தேகம் வருவானா? பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே ஹதோ வை கவயோ நித்யம் பக்திம் பரமயா முதா குருவந்தி ஆத்ம பிரசாதினி. ஒரு ஸ்லோகத்தில் கூட பாகவதத்தை இது வேண்டான்னு விட முடியாது. அது பிரவச்சனம் சப்தாக கிரமத்தில் என்னன்னா அது சிலது தான் சொல்லியான். இப்போ நமக்கு என்னென்ன அப்படி ஒன்றும் நீ உங்கள் இஷ்டம் எதை வேணாலும் சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்லிவிட்டேன். அதனால் 3 அத்தியாயம் தாண்ட மாட்டேங்கிறது 3ஆவது நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் வந்துருச்சு, 3ஆவது அத்தியாயம் தாண்டலைன்னா அது போர் அடிக்கிறதா வேண்டாம் அப்படின்னு தோன்றதா? இப்போ இந்த ஸ்லோகங்கள்லாம் வெறும்னே சொல்லிட்டு போயிட்டேன். அர்த்தம் சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமோ? அப்படியே சொல்லலாம். அந்யதா ஒன்று சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாகவதத்துக்கு உள்ளதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சத்தம் ரஜஸ்தமயிதி பிரகிருதேர் குணாஸ்தைஹி யுக்தா பரஃ புருஷ ஏகைஹாஸ்ய தத்தே ஸ்தித்யாதயே ஹரி விரிஞ்சி ஹரேதி சம்யா ஸ்ரேயாம்சி தத்ர கலு சத்வதனோர் நிருணாம் சிஹு. எல்லாமே அந்த கிருஷ்ணன் ஆயிடும். வாசுதேவ பராவேதாக வாசுதேவ பராமகாக வாசுதேவ பரா யோகாக வாசுதேவ பரா கிரியாக வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபः வாசுதேவ பரோ தர்மः வாசுதேவ பராகதி. வேதம் வேதம் வேதாந்தம் வேதாங்கங்கள் அதெல்லாம் அத்தியனம் பண்றா. அத்தியனம் பண்ணி கடைசியில் என்னத்தை அடைகிறானா? வாசுதேவ பராவேதாக. வேதங்களுக்கும் கதி வாசுதேவன் தானே. வாசுதேவ பராமகாக. யாகங்கள்லாம் என்னன்னா வேதம் பூரா வாசுதேவனுடைய பெருமைதான் இருக்கு. ஒரு இடம் கூட விடாம அந்த தேவதையை பற்றி இருக்கு, இந்த தேவதையை பற்றி இருக்குன்னு எல்லா தேவதையும் வாசுதேவன் தாண்டா. வாசுதேவ பராவேதாக வாசுதேவ பராமகாக. மகன்னா யாகங்கள் யஜ்ஞோவை விஷ்ணுன்னு யாகத்தில் எல்லா தேவதைகளையும் ஸ்வரூபமாக யாரை ஆராதனை பண்ணுறான்னா நம்ம கண்ணனத்தா. யஜ்ஞபுத் பாலகேலிஹி வாசுதேவ பராமகாக. யோகங்களும் அதான் வாசுதேவ பரா யோகா. எனக்கு யோகா வராதேனா கவலைப்படாதேடா. யோகம் பண்ணுறவாலும் கண்ணன்ட்டு தான் வரப்போறா. வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பரா கிரியா. எனக்கு ஞானம் இல்லையே, வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹா. இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு கதி வாசுதேவன் தான். இதெல்லாம் பண்ணாதவாளுக்கு இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? வாசுதேவ ஞானயோகம் பண்ணுறவாளுக்கு கதி வாசுதேவன், கர்மயோகம் பண்ணுறவாளுக்கு கதி வாசுதேவன், வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணுறவனுக்கு கதி வாசுதேவன், அக்னிஹோத்ராதி யாக கர்மாக்களை செய்யறவனுக்கு கதி வாசுதேவன். எல்லாத்துக்கும் கதி கதி சொல்லிட்டே இருக்கா. வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹா வாசுதேவ பரோ தர்மஹா. எனக்கு எதுவுமே வராதே சுவாமி. அப்பதான் குருநாதால் இந்த இடத்துல அர்த்தம் சொல்லுவா, எதுவே வராதவனுக்கு கதி வாசுதேவன் தான். வாசுதேவ பராகதி. எல்லாருக்கும் கதி வாசுதேவன் தான்.
கர்மாக்களை செய்கிறவாளுக்கும். செய்யலைன்னா எதுவுமே வராதவனுக்கு கதி வாசுதேவன் தான். சகே வேதம் சசர்ஜாகிரே பகவான் ஆத்மமாயா சதசத்ரூபயா சாசௌ குணமையா குணோ விபு. சிருஷ்டி சம்ஹாரம் அப்படிங்கிற உயர்ந்த லீலை, நித்திய லீலை, நைமித்திக லீலை அப்படின்லாம் பகவானுக்கு லீலைகள் நிறையா சொல்கிறா. நைமித்திக லீலை, வியாபகாரிக்கி லீலா, நித்திய லீலா இப்படிலாம் நிறையா சாஸ்திரங்களில் சொல்கிறா. இது சிருஷ்டி ஸ்திதி அப்படிங்கிறதெல்லாம் பகவானுடைய நித்திய லீலைகளில் வந்துடும். ஒப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவன் அவ்வளவு அவதாரங்களையும் சொல்லிட்டு வந்தார். இவருக்கு கேள்வி என்னன்னா, சுகர் எப்படி பாகவதம் கேட்டார்? ஏன்னா ஒரு க்ஷணம் கூட அவர் நிற்க மாட்டாரே, எப்படி அவர் பாகவதம் கேட்டார்? அவர் பாகவதம் கேட்டது கேட்டால் ஆச்சரியம் இல்லை, அவர் எப்படி பாகவதம் சொன்னார்? அவர் பாகவதம் சொல்லும் பொழுது ஒரு மகானுபாவன் அந்த பாகவதத்தை கேட்டானே, அந்த பரீட்சித், எப்பேற்பட்ட பரீட்சித், அவன் பரீட்சித்து வந்துட்டாளே. நமந்திகத்பாத நிகேதமாத்மனா சிவாயஹானியதனானி சத்ரவஹா கதம் சவீரஹ ஸ்ரீயமங்க துஷ்யஜாம் யுவைஷதோ ஸ்ரஷ்டுமஹோ சஹாசுபிஹி. எப்பேற்பட்டவன்! ஒரு நாட்டுக்கு வாசல்ல பரீட்சித்து வந்துட்டான்னு தெரிஞ்சாலே எல்லா ராஜாக்களும் ரத்னங்களையும் வைடூரியங்களும் நவரத்னங்களையும் கொண்டு வந்து அவன் சரணத்தில் கொட்டுவாளாம். எதற்குனா அப்பதான் நான் க்ஷேமமா இருக்க முடியும். நமந்தியத்பாத நிகேதம் ஆத்மன சிவாய, தான் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தனானி சத்ரவகா. வாஸ்தவமா தர்மபுத்திரன் தான் அஜாத சத்ரும்பா, பரீட்சித்து அஜாத சத்ருவா போயிட்டான். கலிய கூட சத்ருன்னு நினைக்கலையே பரீட்சித். கொண்டு வந்து அவன் சரணத்தில் போட்டா. அப்பேற்பட்ட பரீட்சித்து அவ்வளவு தனங்களையும் தானியங்களையும் வச்சுண்டு சுகமா வாழறத விட்டுவிட்டு கதை கேட்டான். எப்ப கதை கேட்டான்னா, அது 70 வயசுல கதை கேட்டான்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 25 வயசு பையன், 25 வயசு பையன். யுவை ஈஷதோத்ஸ்ரஷ்டும், யுவா உத்ஸ்ரஷ்டும் ஐஷத்தை, அவ்வளவு தனங்களையும் விட்டுவிட்டு எதோட விட்டானா? சஹா சுபிஹி, பிராணனை கூட மதிக்கல. பிராணனை மதிச்சா என்ன பண்ணிருப்பான்? அந்த சமீகர்கிட்ட போய் பிராயச்சித்தம் சொல்லுங்கன்னு கேட்டுப்பானா மாட்டானா? பிராயச்சித்தம் கேட்டிருந்தான்னா இதை பண்ணுப்பா பழச்சுக்கோன்னு சொல்லியிருப்பார். பிராயச்சித்தம் கேட்கல, பின்ன என்ன பண்ணான்னா, அது பிராணம் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கா போகிறது. 25 வயசுலனா 50, 50லனா 70, 70லனா 80, என்னைக்கா ஒரு நாள் போதானே போகிறது. ஆனால் என்னென்னா 80 வயசு வரைக்கும் நான் இழுந்து சத்சங்கத்துக்கு போகாமல் பாகவதம் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? அதுவே 30 வயசு இருந்தாலும் 30 வருஷமும் அவர் திருவடியிலேயே இருந்து அவருடைய பாகவதாமிர்தத்தையே பருகி அவருடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகி குருநாதனுடைய அபிமானத்துக்கு பாத்திரமாகி 30 வயசுலேயே கிளம்பிட்டேன்னு சொன்னா அது பாக்கியம் இல்லையா? யுவை சதோத்ஸ்ரஷ்டு மகோ சஹாசுபிஹி. அந்த பரீட்சத்தை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு இவா கேள்வி கேட்கறா. சௌனகாதி பிரம்ம ரிஷிகள். சூதருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய குரு, அவருக்கும் குரு வியாசர், அந்த வியாசருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். வியாசாச்சாரியால் द्वापरे समनुप्राप्ते तृतीये युगपर्यये जातः पराशराद्योगी वासव्यां कलया हरेः. பராசரருக்கும் சத்யவதி அப்படின்னு மத்ஸ்யகந்தி அப்படின்னு சொல்லுவா. அவ 2 பேருக்கும் பகவானுடைய அம்சம் ஞானகலாவதீர் நமக அவதாரம் பண்ணுகிறார் வியாசாச்சாரியால். துவாபரே சமனுப்பிராப்தே திருத்தீயே யுகபரியம் அப்படின்னு. கிருதம் திரேதா துவாபரம் கலின்னு 4 யுகம் இருக்கு இல்லையா? அது துவாபர யுகம் ஆரம்பம். அதுக்கு மத்தியில சில வருஷங்கள் இருக்கான். அந்த வருஷங்களுக்கு தான் யுக பரியம்னு பேர். ஒரு யுகம் முடிஞ்சு ஒரு யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு மத்தியில சில நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருக்கு. தாபர யுகம் ஆரம்பத்துல அவதாரம் பண்ணுகிறார். அவதாரம் பண்ணும் பொழுதே சாட்சாத்காரம் தானே, எல்லா குழந்தைகளை மாதிரி இல்லை. வியாச விஜயம் அப்படின்னு ஸ்ரீ குருநாதாருடைய கிரந்தம் இருக்கு. வியாச பூர்ணிமா அன்னைக்கு தானே வியாசாச்சாரியாருடைய நட்சத்திரம்.
அன்னைக்கு தான் அவதாரம் பண்ணுகிறார். அவதாரம் பண்ணி லோகக்ஷேமத்துக்காகவே சிந்தனை பண்ணுகிறார். வேதங்களெல்லாம் விபாகம் பண்ணி சகதாஜது சரஸ்வத்யா உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சி விவிக்த தேச ஆசீனஹ உதிதே ரவிமண்டலே பராவரக்ய சரிஷி காலே நாவ்யக்தரம் மசா யுக தர்மம் வியதிகரம் பிராப்தம் புவி யுகே யுகே ஏ எல்லாத்தையும் சாட்சாத்காரம் பண்ணிவிட்டா. லோகக்ஷேமத்துக்காக உழைக்கிறார். என்ன சாஸ்திரங்களெல்லாம் ஏற்படுத்தினாரோ அந்த அவர் சொன்னதை கேட்டாலே க்ஷேமமாக வாழலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா மகாபாரதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சமுத்திரம். அதை படிக்கிறதுக்கு ஆயுசு போராது. நீ படித்து உள்வாங்கி மகாபாரதத்தில் வியாசாச்சாரியாருடைய ஸ்ரீசுக்தி பிரகாரம் நீ வாழ்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் க்ஷேமத்தை அடைஞ்சுடுவியே. இவ்வளவு க்ஷேமத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆனாலும் என்னன்னா ஏதோ மனசில் கேதம் ஏற்படும், நிம்மதி அடையலைங்கிறார். எதனால? இப்போ நமக்கு நிம்மதி இல்லைன்னா புரியுறது, நமக்கு போருங்கிற எண்ணம் இல்லை எதுலேயும். அதனால நமக்கு நிம்மதி அடையலைன்னா புரியுறது. அவருக்கு என்ன நிம்மதி அடையலை? அவருக்கு தாதாத்யம் அப்பிராப்தை வேணும் வியாக்கியானம் பண்ணிவிட்டார். எல்லாம் நாம மானிதா நிர்வியலீகேன கிரஹீதஞ்சானுசாசனம் ஆம்னாயார்த்தஸ்ச தரிசிதா. எல்லா க்ஷேமத்தையும் நான் ஏற்படுத்திட்டேனே, ஒருத்தர் கூட மிஞ்சலை. ஒரு எறும்புக்கு கூட க்ஷேமம் உண்டு, அதை நான் ஏற்படுத்தியிருக்கேன். எல்லாருக்கும் வழி காட்டிவிட்டேன். ஆனால் அசம்பன்ன இவாபாதி பிரம்மவர்ச்சஸ்ய சத்தமாக சம்பத்தை அடைஞ்சா மாதிரி தோணலை. அது அசம்பன்னா ஏதோ ஃபில்ஃபில்மெண்ட்டை அடையலை. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபுல்ஃபில்மெண்ட்டை அடையலை அவர். ஏன்? கிம்பா பாகவதா தர்மாக நப்ராயண நிரூபிதாக. பாகவத தர்மங்களை நான் சொல்லலையா? எல்லா தர்மங்களும் ஸ்திரீ தர்மம், பிராமண தர்மம், வைஷ்ய தர்மம், க்ஷத்ரிய தர்மம், சூத்ர தர்மம், ஆபத் தர்மம், சன்னியாசி தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், கிரகஸ்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், எல்லா தர்மத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் சாமானிய தர்மம்னு பேரு. உயர்ந்த தர்மம் எது தெரியுமா? கிம்பா பாகவதா தர்மாக. பாகவத தர்மம், பாகவத தர்மத்தை உள்பட நான் சொல்லிட்டேனே, சொல்லலையா? சரியா சொல்லலையா? ந பிராயேண நிரூபிதாக பிரியாக பரமஹம்சானாம் தயேவஹி அச்சுத பிரியாக. பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது பாகவத தர்மம் தானே. நான் அதை சொல்லலையா? என்ன ஏதோ புரியலையே அப்படின்னு மனசுல கேதப்பட்டு கொண்டு இப்படி வியசனப்பட்டு கொண்டு உட்காண்டிருக்கும் பொழுதே கையில் தம்பூராவை எடுத்துக்கொண்டு வாக்கில் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு நாரதர் வரார் அப்படி அழகா காவியம் மாதிரி இருக்கும். காவியம் மாதிரியும் பாகவதத்தை அந்த திருஷ்டியிலையும் பார்க்குறான். இவர் உட்காண்டிருக்கும் பொழுதே சம்யா பிராச இதி புரோக்தா ரிஷீனாம் சத்ரவர்தனா பதரீ சண்ட மண்டித்தே அப்படி சரஸ்வதி நதி தீரத்தில் சம்யாபிராசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காண்டு கொண்டிருக்கிறார் வியாசாச்சாரியால். அவருடைய ஆசிரமத்துக்கு ஸ்ரீ நாரதர் அங்கிருந்து வரார். வந்ததும் வியாசரை பார்த்து பேசுறார். பாராசரிய மகாபாகா பவதः கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி ஷாரீரஹ ஆத்மா மானச ஏவ வா. ஹே பாராசரியா, வியாசாச்சாரியர் பராசரனுடைய புள்ள இல்லையா? என்ன ஆச்சு? எப்பயும் ஜிலி ஜிலி ஜிலுன்னு இருப்பேல, இப்போ என்ன ஆச்சு? உங்கள் முகம் வாடி போயிருக்கே. உடம்பு ஏதாவது ஜுரம் வந்துடுத்தோ? ஜுரத்தோடையா உபன்யாசம் பண்ணுறேன்? ஜுரம் ஏதாவது வந்துடுதா? பரிதுஷ்யதி ஷாரீரா ஆத்மாவானச ஏவவா. உடம்பு சரியில்லையா? இல்லை மனசு ஏதாவது சரியில்லையா? உங்களை பார்த்தா உங்கள் முகம் வாடி இருக்கே. என்ன ஜிக்ஞாசிதம் அதீதம், உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. சம்பூர்த்தி அடைய வேண்டிய நிலையில தானே நீங்கள் இருக்கிறீர். ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்? என்ன ஆச்சு? இப்படிலாம் கேட்கிறார். கேட்ட உடனே வியாசர் சொன்னார், நாரதர் எப்பேற்பட்டவர் நீங்கள்? லோகக்ஷேமத்துக்காகவே சஞ்சாரம் பண்ணுகின்றேன். காற்று எப்படி எல்லாரும் க்ஷேமத்துக்காகவும் சஞ்சாரம் பண்ணுறதோ அதுபோல் நீங்கள் சஞ்சாரம் பண்ணுகிறேன். என் ஹிருதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த व्यसனத்துக்கு காரணம் என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னார். உடனே அவர் அழகா சொல்றார், யதா நீங்கள் அவ்வளவு கிரந்தம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறேன், மகாபாரதம் பண்ணியிருக்கிறேன், 1,00,000 சொச்ச ஸ்லோகங்கிறேன், வேதத்தை விபாகம் பண்ணேங்கிறேன், சாஸ்திரங்கள் நான் பண்ணேங்கிறேன்.
எல்லாம் பண்ணிவிட்டேள், ஆனால் கிருஷ்ண கதையை விட்டு விட்டேளே. கிருஷ்ண கதையை சொல்லாதது தான் காரணம். என்ன இப்படி சொல்கிறேன்? நான் கிருஷ்ண கதையை சொல்லலையா? மகாபாரதமே கிருஷ்ண கதை தானே. நாரதர் சொன்னார், மகாபாரத கிருஷ்ணன் வரான், வரலைன்னு சொல்லலை. ஆனால் என்னவா வரான்னா, அவன் பாண்டவ தூதனா வரான், இல்லை அர்ஜுன சாரதியா வரான், இப்படி வரானே தவிர மகாபாரதத்தில் பாண்டவாளுடைய கதை பிரதானம். அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சகாயகனா வரானே தவிர கதாநாயகனா வரலையே. இருந்தாலும் மகாபாரதத்தில் அவன் நவநீத சூரியன் சொல்லியிருக்கேளோ இல்லை, வாழலையில் சொல்லியிருக்கலோ இல்லை, ராசன் சொல்லியிருக்கலா இல்லை, அப்புறம் என்ன கிருஷ்ண கதைங்கிறேன்? இதெல்லாம் எடுத்துட்டாலே கிருஷ்ண கதை இல்லையே சுவாமி. மதுராவை பற்றி சொல்லியிருக்கேன், துவாரகையை பற்றி சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் எங்கள் கண்ணன் இல்லை, கண்ணனை பற்றி சொல்லலைங்கிற. ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹ்யனுவர்ணிதா யதா தர்மாதயஸ்ச அர்த்தாக முனிவரியானு கீர்த்திதாக. அதுக்கு தர்மத்துக்கே பிராதானியம் கொடுத்துட்டேன் அந்த கிரந்தங்கள்லாம். இதில் என்னன்னா கிருஷ்ணனுக்கு பிராதானியம். கிருஷ்ணனை அவன் பிருந்தாவனத்தில் அடித்து அவ்வளவு லூட்டின்னு சொல்லணும். விஷமம் அவன் என்னென்னலாம் விஷமம் பண்ணானோ அந்த விஷமத்தெல்லாம் போய் சொல்லுவாளா? அவனை அகிடனா காரியங்கள்லாம் செஞ்சானே, அந்த காரியங்களை சொன்னா தானே பெருமை. என்ன யாரு சொன்னான்? அவன் வெண்ண திருடுறது, அவன் விஷமம் சொல்றது, அவன் பொய் சொல்றது, அதுதான் சுவாமி உபனிஷத்து. அவன் சாரத்தியம் பண்றது, ஜெகத் சிருஷ்டி பண்றது, அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் பொய்யா போயிடுறது. ஜெகத்தே இல்லைன்னா அப்புறம் ஜெகத் சிருஷ்டி எங்கேருந்து வருது? அவன் மண்ணு தின்னலியிலேயே சொல்லணும், மிருத் பக்ஷனலியில உபனிஷத்தான உபனிஷத்தும் பார்க்கலாம். மண்ணு தனியாகன்னா ஆணு காட்டுனா பிரம்மாண்டத்தையே காட்டுறான். இது உபனிஷத்து இல்லையா? பிரம்ம பகவான லீலையில சர்வாந்தரியாமின்னு காட்டுறான். ராசபஞ்சாத்தியாயில சர்வசக்தன் அப்படிங்கிறத காட்டுறான். இதுதானே உபனிஷத் சொல்றது. அவன் ஸ்வரூபத்தை பத்தி சொல்லும் பொழுது உபனிஷத் இப்படிதானே சொல்றது. இது உபனிஷத்து இல்லையா? அதை சொல்ல வேண்டாமா? கிருஷ்ண கதையை சொல்லாமல் எதை சொன்னாலும் யர்த்தம். சவாக்விசர்கா ஜனதாக விப்ளவா யஸ்மின் பிரதிஸ்லோக பபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. நீ நயத்வச்சித்ரபதம் ஹரேர்யசா ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கரிஹிசித் தத்வாங்க்ஷதீர்த்தம் நது ஹம்ச சேவிதம் யத்ராச்சுதஸ்தத்ர ஹி சாதவோ மலாஹ. நயத்வசா சித்திரபதம். சித்திரபதம்னா என்ன? அடுக்கு மொழி. விதவிதமான பதங்களை போட்டு தமிழ்லயே அடுக்கு மொழியில பேசுறார். நெய் மெய் பொய் அப்படின்னா ஒரே மாதிரி பதங்களை போட்டு பேசுறார். நன்னா பேசுறாரே அப்படின்னு கேட்டா யாரை பத்தி பேசுறாருன்னா அவரை பத்தியே பேசிக்கிறார், இவரை பத்தியே பேசிக்கிறார். நயத்வச்சித்ரபதம் ஹரேர் யசா. நீ என்னதான் அடுக்குமொழி போட்டு கவிதைகள்லாம் போட்டு அழகா கவிதைகள்லாம் அமைச்சு நீ என்னதான் லோகத்தை பத்தி பேசினாலும் அது லோகத்துல சாஸ்வதமா இருக்காது. அதுவே நீ மழல சொல்லல, தப்பான வார்த்தைகள்லாம் போட்டு ப்ராப்பரா கிராமர் கூட இல்லாமல் ஒரு குழந்தை உட்காந்துட்டு பாகவதம் சொன்னாலும் கிட்டா வந்தானா, என்னைக்கு வந்தான், நேத்திக்கு வந்தானா, நாளைக்கு வந்தானா, நாளைக்கு வெண்ணெய் திருடினானா அப்படின்லாம் இந்த குழந்தை பேசினாலும் கேட்கிறவாள் ஹிருதயத்துல அந்த பிரேம வந்துடுறதே. சித்திரபதம் ஹரேரிகசோ ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கரிஹிசித். அப்ப அது என்னங்கிற தத்வாங்க்ஷ தீர்த்தம் நது ஹம்ச சேவிதம். அது என்ன ஆயிடும்னா அது காக்கா குளிக்கிற குட்டை மாதிரி ஆயிடுமா. காக்கா என்ன, அது சாக்கடையிலையும் உருளும், ஜலத்திலையும் உருளும், எதை போட்டாலும் சாப்பிடும். ஆனா ஹம்சபக்ஷின்னு இருக்கு பாருங்கோ, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது குட்டையெல்லாம் போய் விழாது. சுத்தமான தீர்த்தத்துல தான் ஹம்சபக்ஷிங்கிறது இருக்கு. தத்வாங்க்ஷ தீர்த்தம் நது ஹம்ச சேவிதம்
யத்ராச்சுதஸ்தத்ர ஹி சாதவோ மலாஹ தத்வாக்விசர்கஹ ஜனதாக விப்ளவஹ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி. தப்பா படிச்சாலும் சரி, தவறதா படிச்சாலும் சரி, அப்படி ஒரு கதையெல்லாம் நிறைய கதை உண்டு. பூந்தான கதையே அப்படி கதை தானே. பூந்தானம் மரப்பிரபு சஹஸ்ரநாமத்தை படிச்சாராம். பட்டத்திரி அந்த வழியா தான் போனான். தலையெழுத்து அமரப்பிரபுன்னு படிக்க தெரியல, மரப்பிரபுன்னு படிக்கிறான். சஹஸ்ரநாமத்துக்கு வந்த தலையெழுத்தை பத்தியோ நினைச்சார். குருவாயூரப்பன் பட்டத்திரியோட சொப்பனத்தில் சாட்சாத்கார ஆகி சொன்னா, ஏய்யா நான் அமரப்பிரபுவா? நான் அமரர்களுக்கு மட்டும்தான் பிரபுவா? மரத்துக்கெல்லாம் நான் பிரபு கிடையாதா? நீ தான் வரப்பிரபுவோ அப்படின்னு கேட்டானா. மறுநாள் வந்து பட்டத்திரி சொன்னார், பூந்தானா நீ படிக்கிற சஹஸ்ரநாமம் தாண்டா சரி, நான் தான் தப்பா படிக்கிறேன் போட்டிருக்கு அப்படின்னார். நிறைய கதை உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறார். அந்த ஊரில் ஒரு பையன், அவனுக்கு கீதை படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் கீதை அவனுக்கு படிக்க தெரியாது. அவன் கீதை படித்தா எல்லாரும் வைவா, எல்லாரும் வாங்கினதுக்கு லாய்க்கு இல்லை. தப்பா பாராயணம் பண்ற, கீதைக்கு வந்த தலையெழுத்தப்பார், உன் வாயில மாட்டின்னு கீதை தவிக்கிறது அப்படின்னு எல்லாரும் வெய்வா. அவனுக்கு வருத்தமாக இருக்கும், எனக்கு படிக்க வரலையே, ஏன் படிக்க வரல? ஆனால் படிக்காமலும் இருக்க முடியல, படிக்காதேங்களாய் வாழலாம், படிக்காமலும் இருக்க முடியல, ஆசையாக இருக்கு. என்னவோ ஆசை புரியறது, ஏதோ ஒன்று புரியறது, ஆசையாக இருக்கு. இங்கே உட்காந்து கோவிலில் உட்காந்து பாராயணம் பண்ணதா இப்போ வரவா போகிறவாள்லாம் வெயிலான்ட்டு அங்கே ஒரு அம்மா மண்டபம் காவேரி தீரத்தவையே உட்காந்துட்டான். அந்த புள்ள ஒருத்தரும் வரமாட்டான். உச்சி பொழுது அங்கே போய் உட்காந்து இவன் பாட்டுக்கு படிக்கிறான். அந்த வழியாக தான் பிரபு சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறாராம். மகாபிரபு இப்படி போகும்பொழுது யாரோ கீதை படிக்கிறாளே அப்படின்னு கேட்டு கங்கை வரார். இவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே ச அப்படின்னு படிக்கிறான். என்னத்தையோ படிக்கிறான். தர்மக்ஷே அப்படின்னு படிக்கிறான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா. இது படிக்க தெரியாது அந்த பிள்ளைக்கு. பாட்டு இப்படி படிச்சுட்டு இருக்கான். ஆனந்தம் எப்படியும் ஆடுறான். கண்ணீரா கொட்டுறது, புலகாங்கிதான் ஆறுது அந்த பிள்ளைக்கு. பிரபு இதை பூரா பார்த்தார். இவன் கொஞ்ச நேரம் படிச்சு விட்டு இப்படி பார்த்தானோ இல்லையோ, கௌராங்கரா காஷாய தாரியா, கையில தண்டத்தை வச்சு கொண்டு துளசி மாலை கழுத்துல புரள, அப்படி கோபி சந்திரங்கள்லாம் இட்டு கொண்டு மொட்டை தலை வெள்ளன்னு இருக்கா. அவன் நினைச்சான், வெள்ளை வேட்டி கட்டினவாளே நம்மளை இந்த திட்டுறாளே, இவர் காஷாயம் கட்டின்னு இருக்கார், இவர் என்ன வைய போற, தண்டத்தை தலையில முற்று போறாரோ அப்படின்னு நினைச்சான். ஆனா அவர் கிருபை பண்றதுக்கு தானே நிக்கிறார். இவன் பயந்தான். உடனே இங்க வாப்பான்னு கூப்பிட்டார். என்ன படிக்கிற? கீதை படிக்கிறேன். உனக்கு புரியறதா? புரியறதே என்ன? இது மாதிரி யாரும் கேட்டதே இல்லை. புரியறதா? புரியறது. என்ன புரியறது? அது தர்மக்ஷேத்ரே குருக்ஷே அப்படின்னு நான் படிக்கும் பொழுதே, தர் அப்படின்னு நான் படிச்சாலே கிருஷ்ண ரசம் ஓட்டுற அழகு சத்தம் கேட்கறது சுவாமி. க்ஷேன்னு நான் இழுத்தாலே கிருஷ்ணன் அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி எனக்கு தோன்றது சுவாமி. கண்ணுக்கு நேரா கிருஷ்ணன் தெரியறான் சுவாமி. கண்ணுக்கு நேரா தெரியறான். அவன் மீசையை முறுக்கிற அழகு, சாட்டையை சொடுக்கிற அழகு, கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கிற அழகு, கால்கள்ல வீர கண்டநாதம் ஜல் ஜல்னு ஒளி எழுப்ப அதை அந்த தேர்தட்டில் வச்சுண்டு அவன் உட்காண்டு இப்படி திரும்பி பார்த்தான். இப்படின்னு இவன் சொல்லும் பொழுதே இவனுக்கு புலங்காங்கி சார்ந்து அழுக வருது. பிரபு பார்த்தார். அவனை பார்த்து சொன்னார், பிரபு பா, நீ தான் கீதையை ஒழுங்கா படிக்கிற. அப்படியா? அவள்லாம் கீதை பாருடா பூரா தப்பு. ஏன்னா எப்படி படிக்கிற? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவாசி அப்படின்னு வேகமா பாராயணம் 1 மணி நேரத்தை முடிச்சாகணும், பசி வருதேன்னு படிக்கிற அவள்லாம். உனக்கு ஒரு ஸ்லோகம் கூட 1 மணி நேரத்தை தாண்ட மாட்டேங்கிறதே. நீ தான் ஒழுங்கா கீதையை படிக்கிற. அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ தெரியல, உனக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னு பிரபு சொன்னார்னு ஒரு கதை பிரபு வைபவத்தில் வரும். இது என்னன்னா, இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டா ஸ்ரீ குருநாதாள் அந்த கதையை சொல்லுவா.
எஸ்மின்னே பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி. நல்ல வேளை பாகவதத்தை நமக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் கிடைச்சது. நீ அந்த அக்ஷரத்தை தப்பா சொல்லிவிட்டேனா உனக்கு இந்த நரகம், இந்த மாத்திரா காலத்தை விட்டுவிட்டேனா அப்படிலாம் இருக்கு. நானா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அது என்ன என்ன பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் அந்த கிரந்தம் படிக்கிறவாளுக்குப்பா வருத்தப்படுவாளோ இல்லையோ, அப்படிலாம் இருக்கு. நீ ஒரு அக்ஷரத்தை மாற்றி சொல்லிவிட்ட அப்படின்னு சொன்னா உடனே உனக்கு நரக்கம், அந்த நரகத்துக்கு போயிடுவேன் இந்த நரகத்துக்கு போயிடுவேன்னா எப்போ கரையிறது? பாகவதம் பார்த்தது அப்போ சொல்லிட்டு எஸ்மின்னே பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி. அது தப்புன்னு தவறமா பேசினாலும் கூட அவன் என்ன பேசினான்னா, நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. யாராவது ஒருத்தர் கதை சொன்னா ஷிண்வந்தி, யாராவது கேட்டா காயந்தி, யாருமே இல்லைன்னா கிருணந்தி. கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, சொல்றதுக்கும் யாரும் இல்லைன்னா அப்படியே ஆத்துல உட்காந்து குருநாதர் என்ன சொன்னாலும் அது ஆசை போட்டுட்டே இருக்கணும். அப்படி யார் அவளுக்கு தான் சாதுக்கள்னு பேர். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. சாஸ்திரத்தை சொல்றார். அடுத்து சாஸ்திரம் ஒரு கால் கிருஷ்ண பக்தியை நிந்த பண்ணிடுத்துன்னு சொன்னா அது சாஸ்திரம் இல்லை. நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவவர்ஜிதம் நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம். நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவவர்ஜிதம். நைஷ்கர்மியமான ஞானமா இருந்தாலும் கூட கிருஷ்ண பக்தி இல்லாத வரட்டு ஞானம், உனக்கு அந்த ஞானத்தினால மோட்சமும் கிடையாது, பிரம்ம சாட்சா்காரமும் ஆகாது, கிருஷ்ணனும் கிடைக்க மாட்டான். ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். கிருஷ்ண பக்தியோடு ஞானம் இருந்ததுன்னு சொன்னாதான் கிருஷ்ணன் கிடைப்பான். உனக்கு உண்மையான ஞானம் அப்பதான் வரும். நைஷ்கர்ம சித்தி நைஷ்கர்ம சித்தின்னு பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் இருக்கு. அத்வைத சித்தி மாதிரி நைஷ்கர்ம சித்தின்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தங்கள்லாம் படித்து பரீட்சையெல்லாம் உண்டு. பரீட்சையெல்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினா உடனே ஞானம் வந்துருமா? பெரிய வேதாந்தி வேதாந்த கேசரி அப்படின்னு பேர் வாங்கிட்டா மட்டும் கேசரி சாப்பிடணுங்கிற ஆசை போகுமோ? அப்ப என்னன்னா எப்போ எனக்கு கண்ணனை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வரதோ அப்போ உனக்கு என்னத்துக்குப்பா நைஷ்கர்ம சித்தி புஸ்தகம் தேவை? நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவவர்ஜிதம் நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதః புனഃசஸ்வதபத்ரவீஸ்வரே நச்சார்பிதம் கர்ம யதப்யனுத்தமம். ஞானத்தையே அப்படி சொல்லும் பொழுது கர்மாவை பின்ன என்ன சொல்லுவார்? கர்மாவை நீ பண்ணிவிட்டா மட்டும் உனக்கு க்ஷேமம் வந்துடுமா? கர்மாவை பண்ணா கர்ம பலன் தான் கிடைக்கும், கிருஷ்ணன் கிடைப்பானா? அந்த கர்மாவையும் நீ கிருஷ்ணார்ப்பணமா பண்ணாதான் உனக்கு பிரயோஜனம். நச்சா அர்ப்பிதம் கர்ம, கர்ம யோகமா நீ பண்ணலை அப்படின்னு சொன்னா எந்த கர்மாவை நீ பண்ணையோ அந்த கர்மாவே உன்னை பந்தப்படுத்தும், உன் சம்சாரத்தை நீக்காது, மேலும் மேலும் உன்னை சம்சாரத்துல தள்ளும். என்ன பூமியில ஆசைப்படலைன்னா சொர்க்கத்துல ஆசைப்பட போற. சொர்க்கத்துல போய் இருந்துன்னு சௌக்கியமா இருந்துட போறியா? சொர்க்கத்துல போனா என்னன்னா க்ஷீணே புண்ணிய மர்த்திலோகம் விஷயம் தீனி தேவேந்திரன் 1000 கண்ணை வச்சுட்டு பார்ப்பான். எப்படா இவனுக்கு காலியாருது, இவன் விசா எப்ப காலியாருது, விசா காலியானதும் துரத்திடணும். சிட்டிசன்ஷிப்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாடா? யூஎஸ்லேயே கொடுக்க மாட்டேங்கிறா, சொர்க்கத்தில் கொடுத்துருவானா? என்ன க்ஷீணே புண்ணிய மர்த்திலோகம் விஷயம் தீனே புண்ணியம் தான் காலியாச்சோ இல்லையோ கழுத்தை பிடிச்சி தரத்தரேன் சுவாமி ஒரு நாள் இருக்கேன் சுவாமினா ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு தள்ளி விடுவான். நீ உன் பூமியில 100 வயசு இருந்த 100 வயசு நீ பண்ண யாக யஜ்ஞ கர்மாக்கள் எதுக்காகனா ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போறது. அந்த 100 வயசை நீ பகவத் சமர்ப்பணம் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னா நீ சாஸ்வதமா கிருஷ்ணனோட இருந்திருக்கலாமே. நச்சா அர்ப்பிதம் கர்ம யதப்யனுத்தமம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றேன். பக்தி தான் சிரேஷ்ட. அந்த பக்தியினுடைய பெருமையை சொல்றேன், சத்சங்கத்தினுடைய மகிமையை சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரிய வேணுங்கிற அவசியம் இல்லை. பிராதேச மாத்திரம் பகவத பிரதர்ஷிதம். ஏன்னா நீங்களே சாட்சாத் பகவான் இல்லையா? இது என்னன்னா அது அணையற தீபத்தை ஏற்றி விடுறாமா? அது அணையற தீபத்தை கொஞ்சம் தூண்டி விட்டா அதுக்கு தகதகன்னு எரியும் இல்லையா?
அதை போல எனக்கு ஒரு நிமித்தம், நான் ஒரு நிமித்தம் தானே தவிர நாரதன் சொல்லி கொடுத்து வியாசனுக்கு பாகவதம் தெரியும் அப்படின்னு அவசியமா என்ன? நீங்கள் ஞானகலாவதீரனல் இல்லையா? நீங்களே சாட்சாத் ஹரி இல்லையா? இருந்தாலும் என் அனுபவத்தை சொல்றேன். 2 சாதுக்கள் சேர்ந்தான்னா அவ அனுபவத்தை சொல்லிப்பா இல்லையா? அதை மாதிரி சொல்ற தன் அனுபவத்தை, பூர்வ ஜென்ம அனுபவமா. நமக்கு நம்ம ஜென்மம் இந்த ஜென்மால இருக்கு அனுபவமே ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. இவருக்கு பூர்வ ஜென்ம அனுபவம் ஞாபகம் இருக்கு. அஹம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலகேவ யோகினாம் சுஷ்ரூஷணே பிராவிருஷ நிர்விவக்ஷதாம் தே மய்யபேதாகில சாபலேர்பகே தாந்தே அதிருத க்ரீடனகேணுவர்த்தினி சக்ருஹ் கிருபாம் யத்யபி துல்யதர்ஷனாः சுஷ்ரூஷமானே முனயோல்பபாஷினி உச்சிஷ்டலே பாணனுமோதிதோத்விஜைः சக்ருத்ஸ்வபுஞ்சே ததபாஸ்தகில்விஷः ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்தசேதசः தத்தர்ம ஏவ ஆத்மருச்சிः பிரஜாயதே தத்ரான்வஹம் கிருஷ்ணகதாः பிரகாயதாம் அனுக்ரஹேண ஸ்ருணவம் மனோஹராः தாஸ்ரத்தயாமேனு பதம் விஷ்ணுவதः பிரியஸ்ரவஸ்யங்கே மமாபவத் ருச்சிः தஸ்மின்ஸ்ததா லப்தருச்சே மகாமுனே பிரியஸ்ரவசி அஸ்கலிதாமதிர்மம யயாஹமே தத் சதசத்வமா ஸ்வமாயயா பஷ்யே மயி பிரம்மணி கல்பிதம் பரே அஹம் புராதீத பவே பவம் முனே. வியாசரை பார்த்து சொல்றார் நாரதர், பூர்வ ஜென்மாவில் நான் ஒரு ஏழை எளிய ஒரு தாசியினுடைய வீட்டில் தான் பிறந்தேன். என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவள், அப்பாவுக்கு இல்லாத புள்ள. திக்தேசகால விற்பன்னோ பாலக பஞ்சஹாயனஹாங்கிற 5 வயசு தான் எனக்கு. அதெல்லாமே இவரே சொல்கிறார். 5 வயசு குழந்தைனா என் அம்மா அந்த கிராமத்தில் ஏதோ கிடைக்கிற வேலை 10 பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி போட்டு இருக்கிற ஆற்றுலலாம் பெருக்கி தொடச்சி கொடுத்து அதனால் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு வாழற குடும்ப சுவாமினா தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம். எங்களுக்கு அடிச்சதே பார்க்கணும் ஒரு லாட்ரி. சாதுர்மாசியம்னு வந்தது. சாதுர்மாசியம்னா இப்போ என்னன்னா 4 பட்சமாக வச்சு 2 மாதத்தில் ஆச்சரிக்கிறா இல்லையா? இப்போலாம் 4 மாதமே ஆச்சரிப்பா சாதுர்மாசியங்கிறது. 4 மாதம் எங்களுடைய கிராமத்துக்கு நிறையா சாதுக்கள்லாம் வந்தா, ஏகப்பட்ட சாதுக்கள்லாம் வந்தா அந்த கிராமத்துக்கு. அப்படி வரும்பொழுதே என்னன்னா நிறையா கைங்கரியங்கள்லாம் கிடச்சிது. எங்கள் அம்மா தான் இருக்கிற இடங்கள்லாம் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு வாசல்லாம் பெருக்கி எல்லாம் பண்ணுவா. 10 பாத்திரங்கள்லாம் எல்லாம் தேப்பா. 4 மாதம் சாதுக்கள் எல்லாம் பரமஹம்சால், ஆனாலும் கூட பரம பாகவதாலாம். நாராயண தீர்த்தரை போல சன்னியாசி தானே அவர். தண்டத்தை வச்சுன்னு சன்னியாசியாக இருந்தாலும் க்ஷேமம் குரு கோபாலா. அவர் எத்தனை சன்னியாசி, விஜயகோபால யதிகள், பகவன் நாம போதேந்திராள், இவெல்லாம் என்னன்னா சன்னியாசி தான். ஆனால் என்னன்னா பாகவத சன்னியாசி. பரமஹம்சால் இருக்கா இல்லையா சன்னியாசி அப்படின்னு, இவா பரமஹம்சால்னாலும் பரமஹம்சாள், பாகவதன்னாலும் பாகவதாள். அப்படி பரமஹம்சாலாக இருக்கக்கூடிய பாகவத சன்னியாசிகள்லாம் வந்தால் கைங்கரியங்கள்லாம் கிடச்சது. அவ்வளவு கைங்கரியத்தை எங்கள் அம்மா அவள் அங்கேயும் இங்கேயும் போகும்பொழுது நான் பாட்டு படுத்துன்னு இருக்கேன். இப்படி படுத்துன்னு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா சொல்லுவேன், அடே சாமி தான் வரும்பொழுது இப்படி படுத்துக்காதரா, பின்ன என்னம்மா பண்ணுறது, போய் நில்லுடா. தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம். யோகிகள் அவளாம் சுஷ்ரூஷனே பிராவிருஷி நிர்விவக்ஷதாம். சும்மா கை கட்டின்னு போய் நிற்பேன், பேந்த முடிப்பேன் அவளை பார்த்துட்டு. அப்போ அம்மா சொல்லுவா, வெறுமனை பேந்த முடிக்காதரா, ஏதாவது கைங்கரியம் பண்ணுடா. தே மைய பேதாகில சாப்பலேர்பகே. நான் பயங்கர விஷமம், அகில சாப்பலே சரியான. அது ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நட்கட். அவ்வளவு விஷமம். சாப்பலேர்பகே அவ்வளவு விஷமம் பண்ணுவேன். எல்லா பொம்மையும் வச்சு விளையாடுவேன். இப்போ எங்கள் அம்மா போய் நில்லுடான்னு தான் அவளை பார்த்ததும் எனக்கு எதையுமே விளையாடணும்னு தோணலை. தாந்தே சமத்தா போயிட்டேன். அதிருத கிரீடனகே ஒரு சொப்பு சாமான் 1000 இருக்குது.
ஆனால் ஒரு பொம்மையை வச்சு விளையாடணும்னு தோணலை. அனுவர்த்தினி. உடனே எங்கள் அம்மா சொன்னா, சும்மா ஏண்டா நிற்கிற, என்னன்னா அவள் போகும்போது பின்னாடி போடா, கோச்சு பாளையம்மா, எல்லாம் கோச்சுக்க மாட்டாடா கண்ணா, நீ போடா. அனுவர்த்தினி. அவள் அங்கே தள்ளி போகும்போது நான் பின்னாடி போவேன். இப்படி போகும்பொழுது அவள் என்னன்னா, சக்ருஹு கிருபாம் யத்யபி துல்லிய தர்ஷனா சுஷ்ரூஷமானே முனயா அல்பபாஷினி. சக்ருஹு கிருபா. நான் பின்னாடி வரேங்கிறதுனால அவள் கிருபா பண்ணுறா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவள் கிருபா பண்ணதுனால தான் பின்னாடி போகணுங்கிற புத்தியே எனக்கு வந்துடுது. சக்ருஹு கிருபாம் யத்யபி. ஏன்னா காரணம் என்னன்னா, என்னத்துக்கு கிருபா பண்ணானா, துல்லிய தர்ஷனாக. அவளுக்கு எல்லாரும் ஒன்று தானே, மகான்களுக்கு. அஜாமிலனையே கரையேற்றி விட்டார்னா அடிக்க வந்தான். ஜகாயி மதாயின்னு 2 பேர், ஜெகநாதன் மாதவன்னு பேர். ஜகாயி மதாயின்னு எத்தையோ பேரை மாற்றி வச்சுண்டா. நித்யானந்தர் ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல்னார். குடிச்ச பாட்டிலாலே நித்யானந்தர் மண்டைய உடைச்சான். ரத்தம் வந்தது. பிரபு ஸ்ரீவாச பண்டிதருடைய ஆத்துல நாம சங்கீர்த்தனத்துல குதிச்சுன்னு இருக்கார். யாரோ போய் பிரபுகிட்ட சொல்லிவிட்டா. நித்யானந்தர் அங்கே போனார். இந்த ஜகாயி மதாயிட்ட அவன் மண்டையை உடைச்சு விட்டான். அவரை கொன்னுடுவான் போல் இருக்குன்னு சொல்றதும் வந்துதே பார்க்கணும். பிரபுவுக்கு கோபம். வாசலுக்கு ஓடி வந்தார். நித்யானந்தருக்கும் ரத்தம் வழியிறது. தலையை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கார். பிரபுவுக்கு கோபம் வந்தது. சக்ரா சக்ரா அப்படின்னார். சக்கரம் வந்துடுத்து. ஜகாயி மதாயி வந்து காலில் விழறா. காலில் விழுந்தாலும் மன்னிப்பு கிடையாது, தலையை வாங்கிடுவார் போல் இருக்கு பிரபு. அந்த சமயத்தில் ஓடி வந்து நித்யானந்தர் பிரபுனுடைய சரணத்தில் விழுந்து அவளை மன்னிச்சுடுங்க அப்படின்னார். பிரபு மன்னிச்சு ஏற்றுட்டார். இந்த சாதுக்களுடைய பெருமை என்னன்னு சொல்லுவேன். தன்னை அடித்து மண்டையை உடைச்சான். அடித்து மண்டையை உடைச்சான்னா அவன் கழுத்தை வாங்குங்கோன்னு தானே சொல்லணும். மோதேத சாதுரவை விருச்சிக சர்ப்பகத்தியாத பிரகலாதனே சொல்லியிருக்கானேன்னா அது பொது. பிரகலாதன் சொன்ன காரணம் வேற. ஆனால் சாதுக்கள் எப்படி இருப்பா தெரியுமா, தன்னிடத்துல அபச்சாரப்பட்டா கூட அவனுக்கு அந்த அபச்சாரத்துக்கு தண்டனை கொடுன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண மாட்டாளாம். சக்ருஹு கிருபாம் யத்யபி துல்லிய தர்ஷனாக சுஷ்ரூஷமானே முனயோல்பபாஷினி. இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், இவ இப்படி ஒரு கிருபா பண்றா, அதுக்கு பதில் என்னால் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பேச்சு என்னிடத்துலேருந்து வந்துட்டு இருந்ததோ அவ்வளவு பேச்சும் அடங்கிடுத்து. அல்பபாஷினி உச்சிஷ்டலே பானனுமோதிதோத்விஜை சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில் விஷாகா. அந்த அம்மா பாத்திரங்கள்லாம் தேப்பா, எச்சக்கலையெல்லாம் எடுத்து எரிவா. அப்படி எரியும் பொழுதோ அதில் என்ன மிச்சம் இருக்குமோ, ஏழை குழந்தையோ இல்லையோ, அந்த பாத்திரத்தில் என்ன மிச்சம் இருக்கோ அதை தான் நான் சாப்பிடுவேன். அது உச்சிஷ்டலேபான அனுமோதித்தான்னு ஒரு அர்த்தம், அனனுமோதித்தா அப்படின்னு 2 அர்த்தமும் ஸ்ரீ குருநாத்தால் சொல்லும். அனுமோதித்தான்னா என்னென்னா, அது இந்த குழந்தை சாப்பிடட்டும்னு வேணும்னே வைப்பாளாம். உச்சிஷ்ட பிரசாதம் அப்படின்னு. போனகம் செய்த சேடம் தருவரேள் புனிதமன்றோ அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. எதுனா நீ ஏன் பிரசாதம் வெறுமனை சாப்பிட்டா சாதம் சாதம்னு பேர். நீ சாதமாக சாப்பிட்டா சுகர் ஜாஸ்தி ஆகிடும். நீ அதையே பெருமாளுக்கு அம்சம் பண்ணி விட்டு சாப்பிட்டேன்னா அதுக்கு வெறும் சாதம்னு பேர் இல்லை, பிரசாதம் அப்படின்னு பெயர். அந்த பிரசாதத்தை நீ ஏற்றுட்டேன்னா என்ன வியாதி உனக்கு வரும்? அதுதான் போனகம் செய்த சேடம் தருவரேள் புனிதமன்றோ புனிதமன்றே என்று ஆழ்வார் அதை சொல்கிறார். உச்சிஷ்டலேபா அனுமோதிதோத்விஜைஹி. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தான் சாப்பிட்டதை சாப்பிடுன்னு நினைப்பாளா இந்த மகானாவது? சுத்தமாக உட்கார வச்சு போடுடி அதுக்கு, அப்படிதானே சொல்லுவா. அப்படி ஒரு அர்த்தம். ஆனால் இப்படிலாம் அர்த்தம் இருந்தாலும் கூட சிஷ்யாலாக இருக்கிறவா விரும்புறது என்ன அப்படின்னா, அந்த உச்சிஷ்டம் கிடைக்காதா, ஒரு பருக்க கிடைக்காதா, அந்த இலையை கூட எடுத்து களையணும்னு என்ன வராது, அதுலேயே வச்சுடலாமா அப்படிலாம் தோடும். ஏன்னா உச்சிஷ்டம் இல்லையா, பேர் பெற்ற உச்சிஷ்டம் இது கிடைக்குமா? உச்சிஷ்டத்தினுடைய பெருமையை சொல்லி மாளாது. பகவானே ஜனாபாயினுடைய உச்சிஷ்டம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு சந்த் மஹீபதி பக்த விஜயத்தை சொல்றா. ஜனாபாயி சாப்பிட்டதை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறான்.
இந்த புள்ள பண்டரிநாதன் அவனுக்கு ருக்மிணி எப்படி சமைச்சு போடுவள், சத்தியபாமா எப்படி விதமா பஞ்சபக்ஷ பரமான்னம் எப்படி சமைச்சு போடுவா. குச்சேலம் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறான். குச்சேலம் கொண்டு வந்து அவளை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இது என்ன காட்டுறது? நான் பிரேமையைத்தானே காட்டுறது. அடிக்கடி நாமும் ஆத்துக்கு இந்த விட்டா வந்துடுவான் விளையாடுறது. அவன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நாமதேவர் நினச்சிக்கிறார் எனக்காக வரான்னு. அவன் ஜனாக்காக வரான். ஜனி 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 அப்படின்னு இந்த ஜனா குட்டிக்காகத்தான் அவன் வரான். அது நாமுக்கு தெரியல பாவம். வந்தா காலமே வந்தா ராத்திரி பரியந்தம் இருப்பான். அவன் கோவிலுக்கு போவே மாட்டான், இவாத்திலேயே உட்காண்டிருப்பான். ஜனாதான் அவ்வளவு காரியமும் செய்வலாம். அவள் ஆத்திர நிறையா பேர், நாமதேவர், அவருடைய குழந்தைகள், அவள் அம்மா, அவள் மனைவி, இவன் விட்டலன், எல்லாருக்கும் ரொட்டிலாம் தட்டி சப்ஜிலாம் பண்ணி எல்லாருக்கும் பரமாறி இலை போட்டு, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலையெல்லாம் எடுத்து கலைச்சி தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் என்னன்னா பண்டரிநாதன் அப்போ தான் உட்காந்து சாப்பிட்றான். பசிக்கிறதுன்னா சரி உட்கார வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டா, பசிக்கலை பாட்டி 2 வாய் கூட சாப்பிட்றா. இப்போ தானடா பண்டரிநாதா பசிக்கிறதே, நான் இப்போ பசி போயிடுத்தேன் அப்படிங்கிறா. எல்லாரும் சாப்பிட்டா, எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சா ஜனா. தேய்ச்சி விட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடுவலாம். மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடுவள். அது இவ சாப்பிட்றதுக்குள்ள ராத்திரி 10 மணி ஆகிடும். காரியம் அவ்வளவு இருக்கோ இல்லையோ பாவம் ஆத்து காரியம். அதுக்குள்ளே எல்லாரும் படுத்துடுவா. பண்டரிநாதனும் மெதுவாக படுத்துப்பான். எட்டி பார்க்குறான், நாமும் தூங்கிட்டான். எல்லாரும் தூங்கிட்டாளா அப்படின்னு முதல்ல அந்த பாட்டி தடி வச்சு, இந்த நாமதேவருடைய அம்மா அவள் தூங்கிட்டாளான்னு. அவளும் தூங்கினதுக்கப்புறம் மெதுவாக எழுந்து அடுக்கலைக்குள்ளே போகிறான் பண்டரிநாதன். போனால் அப்போ தான் ஜனா அந்த ரொட்டியை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிடும் பொழுதே பின்னாடி வழியாக கை கொடுத்து இவன் சாப்பிடும் பொழுது அவள் சாப்பிட்ட மிச்சத்தை எடுத்து சாப்பிடும். அபச்சாரம் சுச்சோ பண்டரிநாதா, நான் சாப்பிட்றத போய் நீ சாப்பிடலாமாடா கண்ணா? உனக்கு பசிக்கிறதுனா சுத்தமாக பண்ணி போடுறேனே, நீ சுத்தமாக எனக்கு பண்ணி போடுவேன்னு தெரியும். ஆனால் நீ சாப்பிட்றத சாப்பிடணுன்னு தானே நான் ஆசையாக வந்திருக்கேன் அப்படிங்கிறான் பண்டரிநாதன். அவ்வளவு ஹெல்ப்பும் பண்ணுறான். மாவு அரைக்கிறான், ரொட்டி தட்டுறான். இவன் சமைக்கும் பொழுது அவன் எடுத்து சாம்பார் கிண்டுறான். எல்லா ஹெல்ப்பும் இவன் பண்டரிநாதன் செய்கிறான். ஏன்னா அவன் அந்த ஜெனி சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும். யாருன்னா எப்பேற்பட்ட பிரபு, ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருதக் பூதாஞ்சனேகசான்னு. உன் ஸ்வரூபம் எப்பேற்பட்ட ஸ்வரூபம். உச்சிஷ்டலேபா நனுமோதிதோ த்விஜைஹி சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில் பிஷா. பகவன் நாம போதேந்திராள் அப்படின்னு இருந்தா இல்லையா, பகவன் நாம சித்தாந்தத்தை எழுதினா. பெரம்பூர்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊரில் ஒரு பிராமணோத்தமா அவள் பிக்ஷாவந்தனத்துக்காக கூப்பிட்டா. அந்த ஆற்றுக்கு பிக்ஷாவந்தனத்துக்காக போகும்பொழுது அவள் ஆற்றுல ஒரு குழந்தை. அவன் அங்கேருந்து வந்து ஆ ஆ ஊ ஆ அப்படிங்கிறான். உடனே அவருக்கு ஹிருதயத்தில் கருணை வந்துடுத்து. உடனே நினச்சார், நாம சித்தாந்தன்னு எழுதினோமே, ராமானு ஒரு தரம் சொன்னாலே பகவான் வைகுண்டத்தை கொடுத்துருவான்னு சொன்னோமே, இந்த ஊம குழந்தைக்கு என்ன கதி? எல்லா ஜீவராசிக்கும் கதி ஏற்படுத்திடுவோன்னு நினச்சேன், ஊம குழந்தைக்கு என்ன கதின்னு நினச்சார். ஒரு பருக்க உள்ளே போகலை, மிச்சத்தை அப்படியே வச்சார். எழுந்து வந்து வாச திண்ணையில் உட்கார்ந்துட்டார். இவ்வளோ சின்ன புள்ள, ஆச்சாரியால் சாப்பிட்ட பிக்ஷாவந்தனத்தில் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. கிடுகிடுன்னு ஓடி போனான்னு எடுத்து வாயில் போட்டானோ இல்லையோ, முதல்ல அவன் வாயில் வந்த வார்த்தை ராமா அப்படின்னு வந்தது. என்னன்னா உச்சிஷ்டலே பானுமோதிதோத்விஜைஹி. அந்த உச்சிஷ்டம் சாப்பிட்டாதான் பகவன் நாமமே வாயில வரும். இல்லாத போனால் வராது. இது மாதிரி உச்சிஷ்டத்துக்கு நிறைய கதை இருக்கு வைஷ்ணவ சம்ஹிதையில், சொல்லிகிட்டே இருக்கலாம். உச்சிஷ்டலே பானுமோதிதோத்விஜைஹி ஒரு தரம் தான் சாப்பிட்டேன். சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில் விஷா. ஒரு தரம் சாப்பிட்ட உடனே எனக்கு ஹிருதயத்தில் இருக்கிற அவ்வளவு கல்மஷமும் நீங்கிடுத்து. நீங்கி என்ன ஆச்சுன்னா, ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்தசேதசா தத் தர்ம ஏவ ஆத்மருச்சி பிரஜாயதே.
அவள் என்ன தர்மத்தில் இருந்தாலோ அந்த தர்மத்திலேயே எனக்கு ஆசை ஏற்பட்டது. ஆத்ம ருச்சிஹி பிரஜாயத்தே ஏற்பட்டது என்னன்னா தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம். ஒரு பொழுது கூட வியர்த்தமாக பொழுது பார்க்க மாட்டான். எப்படின்னா தத்ர அன்வகம் தினப்படி கிருஷ்ண கதாக பிரகாயதாம். கிருஷ்ண கதை பூரா சொல்லுவா. பாகவதன் சொல்லிகிட்டே இருப்பா. அதை சொல்ல 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 அதை நான் கேட்பேன். கேட்கும் பொழுது என்னை பார்த்து கதை சொல்கிறார். எனக்கு பக்தி வரும்படியாக கதை சொல்கிறார் அவர். கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேன. எனக்கு புரியுறது, எனக்கு ஞானம் நினைக்கல, எனக்கு அனுகிரகம் பண்ணுறாவா, எனக்கு புரியும்படியாக அவர் கதை சொல்கிறார். அனுகிரகேன அஸ்ருணவம் மனோஹராகா. அந்த கதைகள்லாம் எப்படி இருக்குன்னா என் மனசையே பறிபோகும்படியாக இருக்கு. தா ஸ்ரத்தையாமி அனுபதம் விஷ்ணுவதா. நானும் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு க்ஷணம் அங்கே இங்கே திரும்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த கதை எனக்கு அருமை இல்லையா? அனுபதம் சேத்து. அவர் சேன்னு சொன்னாலும் அப்படியே மனசில் வாங்கிட்டுருவேன். எந்த இடத்துல அவர் சே சொன்னாரோ அந்த இடத்துல தான் சே சொல்லுவேன். அனுபதம் அவர் எப்படி சொன்னாரோ, எப்படி சொல்லி கொடுத்தாரோ, எப்படி கிருபா பண்ணாரோ அப்படியே தான். எனக்கா பல விஷயம் தோணினாலும் அதை அப்படியே மனசில் போட்டு அமுக்கிவிடுவேன். ஏன்னா எனக்கே தோன்றது எனக்கே நன்னா இல்லையே. அவர் சொல்கிறத சொன்னா தானே எனக்கு நன்னா இருக்கு. அவர் சொல்கிறத சொல்லலைன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. இன்னும் சொல்லலையே, போறலையே. ஏன்னா கதை கேட்கும் பொழுது எல்லா பக்தாலும் என்ன சொல்லுவானா, நன்னா இருக்குன்னு தான் சொல்லுவா. யார் சொன்னாலும் நன்னா இல்லைன்னு யார்கிட்டையாவது போய் யாராவது சொல்கிறா உங்கள் கதை சுவாமி நன்னாவே இல்லை சுவாமி உங்கள் கதை அப்படின்னு யார்கிட்டையாவது சொல்லுவாளோ. ஆனால் என்னென்னா கதை கேட்குறவா ஏன் அப்படி சொல்கிறானா, கதையினுடைய பிரபாவம், பகவத் பிரபாவம். ஆனால் கதை சொல்கிறவாளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமோ, எப்போ திருப்தி ஏற்படும் தெரியுமோ? குருநாதரை சொன்ன மாதிரியே சொன்னாதான் திருப்தி ஏற்படும். அப்படி சொன்ன மாதிரியே சொல்லிட முடியுமான்னு கேட்டால் முடியாதே. அதுக்காக தான் அபியாசம் பண்ணணும். கதை கேட்க 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 அதை தவிர வேறு எதுவும் கேட்கக்கூடாது, அதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. அப்படி கேட்க கேட்க பேச பேச அப்புறம் என்னன்னா கதை கேட்குறவாளுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். 1000 பேர் கதை சொல்கிறவா எல்லாரும் நன்னா தான் சொல்லுவா. இவர் மட்டும் ஆனால் எப்படி அவரை மாதிரியே சொல்கிறார். அவர் கை கால் அசைக்கிறது உள்பட, அவர் பேசுறது உள்பட, குரல் உள்பட எப்படி அவரை மாதிரியே அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றார் அனுகிரகேன அஸ்ருணவம் மனோஹரா தா ஸ்ரத்தையாமே அனுபதம் விஷ்ணுவதா. அதை கேட்க கேட்க என்ன ஆயிடும்னா பிரிய ஸ்ரவசி அங்க மமாபவது ருச்சி. எனக்கு பக்தி வந்துடுத்து, கிருஷ்ணன்டக பக்தி வந்துடுத்து. தத்ரான்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதா. ஒரு பொழுது இது மாதிரி எவ்வளவு நாள்லாம் 4 மாசங்கிறார். 1 நாள் 2 நாள் இல்லை, 1 நாள் 2 நாள் சத்சங்கம் கிடைச்சாலே அவ்வளவு பாக்கியம், அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும். 4 மாசம் விடாம இப்படி ஒரு சத்சங்கம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பிரிய ஸ்ரவசி அஸ்கலிதா மதிர்மம யயாஹமே தத் சதசத்ஸ்வமாயயா. ஞானம் வந்துடுத்துங்கிற யயாஹம் ஏதத் சதசத்ஸ்வமாயதா பஷ்யே மயி பிரம்மணி கல்பிதம் பரே அப்படின்னு பிரம்மஜானமே வந்துடுத்து அப்படின்னு சொல்றா. பிரம்மஜானம் வரும்படியா அவ கிருபா பண்ணிவிட்டா. 4 மாதம் சாதுர்மாசியம் முடிஞ்சது, கிளம்பிட்டா. இப்படி கிளம்பும் பொழுதே இந்த குழந்தை போய் நிற்கிறான். என்னையும் அழைச்சின்னு போங்கோளே அப்படின்னு சொல்கிற மாதிரி நிற்கிறான். அவனுக்கு அம்மா இருக்கா இல்லையா, அம்மாவை பிரித்து குழந்தைய அழைச்சின்னு போக முடியாதே. இருந்தாலும் அவள் சொன்னால் பகவான் உனக்கு கிருபை பண்ணுவான்ப்பா, தகுந்த சமயத்தில் உனக்கும் எனக்கும் பிரிவுங்கிறது உறவே நமக்கு இங்கு ஒழியாது அப்படி ஆச்சரியமாக ஸ்ரீ குருநாத்தாள் சொல்லுவா. இது என்னன்னா குருநாத்தாள் பிரதம தரிசனம் குருநாத்தாள்கிட்ட வந்த நாள் அப்படின்னு ஒன்று உண்டே தவிர பிரிஞ்ச நாள் அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லும். அதை போல் இவருக்கு என்னன்னா இவா சொல்கிறா, நமக்கு 2 பேருக்கும் பிரிவே கிடையாதுப்பா, பகவான் உனக்கு கிருபை பண்ணுவான்னு அனுகிரகம் பண்ணிவிட்டு போயிட்டா. அவள் போனதுலேருந்து எனக்கு என்னன்னா அவள் ஸ்மரணையாவே இங்கே தானே உட்காருவா, இங்கே தானே பாகவதன் சொல்லுவா, இங்கே தானே எல்லா பக்தாளுக்கும் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு எந்த இடங்கள்லாம் பார்க்குறேனோ
எல்லா இடத்துலையும் எனக்கு அவா ஸ்மரணையே வந்துடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். கதை கேட்கறது யாரு? வியாசர். அதை மறந்துடக்கூடாது. வியாசாச்சாரியால் தானே கதை கேட்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுப்பா, அதுக்கப்புறம் நீ எப்படி நாரதனா ஆனேன் அப்படிலாம் கேட்டதை உடனே ஒரு நாள் என்ன ஆச்சு, என் அம்மா காலமே எழுந்து பால் கறக்கிறதுக்காக போகும் பொழுது பாம்பு கடிச்சு போயிட்டா. பாம்பு கடிச்சு அம்மா போயிட்டாங்க பொழுது இருக்கிற ஒரே பந்து அம்மா தான். அம்மாவும் போயிட்டான்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த 5 வயசு குழந்தை கதறணும் இல்லையா? ததா ததஹமீஷஸ்ய பக்தானாம் ஷமபீப்சதஹ அனுக்ரஹம் மன்யமானஹ பிராதிஷ்டம் திசமுத்தராய. ததா ததஹம் ஈஷஸ்ய பக்தானாம் ஷம் அபீப்சதஹ. அனுகிரகம்னு நினச்சானா. ஏன்னா அம்மா இருக்கா அப்படின்னு சொன்னா அம்மாவை பார்த்துக்கணுங்கிற ஒரு கடமை, ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது இல்லையா? இதுவே அம்மாவை பகவான் அழைச்சுட்டான்னு சொன்னா இப்போ பிராதிஷ்டம் திசம் உத்தரா, ஸ்வச்சந்தமாக எங்கே வேணா சஞ்சாரம் பண்ணலாம், எந்த விதமான பந்தமும் இல்லை. பகவத் பக்திக்கு அத்தியாச்சரியமாக தியானங்கள்லாம் பண்ணலாம். இதை அனுகிரகம்னு நினச்சானா அந்த குழந்தை. உடனே அந்த ஊர்லேருந்து புறப்பட்டான். 5 வயசு புள்ள ஆங்க இங்குன்னு எல்லா காடுகளும் மேடுகளும் நதிகளையும் தாண்டி சஞ்சாரம் பண்ணி வெகு தூரம் போயிட்டான். அழகான ஒரு மரத்தடியில் உட்காந்து கொண்டு பகவானை தியானம் பண்றானா. தியானமே கைகூடுத்தான் அந்த பிள்ளைக்கு. தியாயதரா சரணாம்போஜம் பாவநிர்ஜித சேதசா ஔத்கண்டாஸ்ருகலாக்ஷஸ்ய ஹிருத்யாசீன்மே சனைஹி ஹரிஹி பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கஹா அதிநிர்வருதஹா ஆனந்த சம்ப்ளவேலீனஹ நாபஷ்யம் உபயம் முனே தியாயதஹ சரணாம்போஜம். அப்படி தியானம் கை கூடிடுமான்னா கூடிடுத்தே. சரணாம்போஜத்தை தியானம் பண்ணுகிறான். எப்பேற்பட்ட சரணாரவிந்தனா? யோகீந்திராணாம் தொதங்கேஸ்வதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசஹ பக்தானாம் காமவர்ஷித்யுதரு கிசலயம் நாதாதே பாதமூலம். பட்டத்ரீச்சம். எப்பேற்பட்ட சரணாரவிந்தம்னா பெரிய பிராட்டியார் தன்னுடைய ஹிருதயத்திலேயே வச்சுருக்கக்கூடிய சரணாரவிந்தம். யோகேஸ்வராள்லாம் விரும்புகின்ற சரணாரவிந்தம். எல்லா பாகவதாளுக்கும் அனுகிரகிக்கக்கூடிய சரணாரவிந்தம். பக்தாளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா பக்தானாம் காமவரிஷித்யுதரு கிசலயம்ங்கிற கல்பக விருட்சமே தோத்து போயிடும். அப்படி எல்லா க்ஷேமத்தையும் வாரி வழங்குகின்ற சரணாரவிந்தம். நித்தியம் சித்தஸ்திதமே பவனபுரவதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ என்றெல்லாம் கதர்றார் பட்டத்ரி. சரணாரவிந்தத்தையே, சரணாரவிந்தத்தை தாண்டி போறதுங்கிறது என்ன? இவர் ஆசைப்பட்டது என்ன? சரணத்தை தான். ஜாயதா சரணாம்போஜம். எப்படி ஆசைப்பட்டார்னா பாவ நிர்ஜித சேதசா சித்தத்தையே ஜெயிச்சுட்டாங்கிறார். அது எதனால ஜெயிச்சான்னா பிரேம பாவத்தினாலேங்கிறார். பாவ நிர்ஜித சேதசா சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணும் பொழுதே ஔத்கண்டாஸ்ரு கலாக்ஷஸ்யே புலகாங்கித ஆறது ஆனந்த பாஷ்பம் பெருகிறது. இப்படி பெருகும் பொழுதே சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணா சரணத்தை மட்டும் காட்டலாம் இல்லையா? ஆனால் பகவான் கிருபாலுவா இருக்கிறதுனால பூரா சௌந்தரியத்தையும் காட்டுறானாம். ஹிருத்யாசீன்மே சனைஹி ஹரிஹி மெதுவாக காட்டுறான். ஷனைஹிங்கிறார். குழந்தை ஒல்லியோ எப்பயும் சாட்சாத்காரம் எப்படி இருக்குன்னா ப்ரூ மத்தியில் ஒரு ஜோதிஷ் தெரிஞ்சதே வந்தார் பட்டுன்னு மறைஞ்சார் போனார் அப்படின்னு இருக்கும் சாட்சாத்காரங்கள்லாம். இந்த குரல் மட்டும் கேட்டது அப்படிம்பா, இடி மாதிரி வந்தார் மின்னல் மாதிரி வந்தார் போனார் அப்படிம்பா. ஆனால் நாரதன குழந்தையா இருக்கிறதுனால ஷனைஹி மெதுமெதுவா காட்டினார். ஏன்னா ஒவ்வொரு சௌந்தரியத்தையும் அவயவ சௌந்தரியத்தையும் அந்த குழந்தை பார்த்து ரசிக்கட்டும் அப்படின்னு திருவள்ளம் பற்றி பகவான்
முதல்ல சரணாரவிந்தம், அழகான செக்கச்சவந்த திருவடி, அதில் அழகான பல்லவம் மாதிரி கோமளம் மாதிரி இருக்கிற அந்த நகமணிகள், அந்த நகத்தை பார்க்கும் பொழுதே அஜ்ஞானம் நீங்கி விடும் போல் இருக்கு. டால் அடிக்கிறது நகம் பளிச்சுன்னு இருக்கு, செவந்த திருவடியாக இருக்கு. அந்த திருவடி மேலே உயர்ந்த வேஷ்டி, நல்ல சருக வச்ச வேஷ்டியா, பட்டு வேஷ்டி பீதாம்பரம் கட்டின்னு இருக்கான் பகவான். ஒரு நாள் கட்டின்ற வேஷ்டி மறுநாள் கட்டிக்க மாட்டார். பேர்பட்ட ஒரு ராஜாதி ராஜன். ரங்கநாசனே அப்படித்தானே, ஸ்ரீரங்கத்திலேயே நம்பெருமாளே அப்படிதான், ஒரு நாள் கட்டின்றதை மறுநாள் கட்டிக்க மாட்டார். அப்படி ஒரு ஜோர், அப்படி இருப்பார். உயர்ந்த பட்டு வஸ்திரம், அழகான பீதாம்பரம், இடுப்பில் அழகா விதவிதமான பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருக்கார். ஒட்டியானங்கள்லாம் கட்டின்னு இருக்கிறார். தங்க அரங்கியான் கட்டின்னு இருக்கிறார். அதில் அழகா கொத்து சாவி சொருகின்னு இருக்கார். பெருமாளுக்கு என்னத்துக்கு சாவினா, ஜெகத் ரக்ஷகனாச்சே. எவ்வளோ பிரம்மாண்டம் இருக்கு, மாற்றி சாவி போட்டுடக்கூடாது இல்லையா? பிரம்மாண்டம் பிரம்மாண்டமா ஏகப்பட்ட பிரம்மாண்டம் இருக்கு. அதனால அவ்வளவு கொத்து சாவி இடுப்பில் வச்சுட்டு இருக்கா. அழகான நாபி, அந்த நாபியில தானே பிரம்மதேவன் தோன்றினான். வலிவல்கு தலோதரம் என்று சொல்லும்படியாக அந்த நாபியில 3 வளை விழுந்திருக்கு, 3 மடிப்பு இருக்கு. அழகா தொந்திலாம் கிடையாது பிள்ளையார் மாதிரி பெருமாளுக்கு. அழகான நாபி, விசாலமான வக்ஷஸ்தலம், வக்ஷஸ்தலத்தில் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார். 4 கைகள், சங்கம் சக்கரம் எல்லாம் தரித்து கொண்டு, கதையெல்லாம் வச்சு கொண்டு பகவான் காட்சி கொடுக்குறான். கௌஸ்துபா முக்த கண்டனாக காட்சி கொடுக்குறான். வைஜெயந்தி மாலை வக்ஷஸ்தலத்தில் புரளுகிறது, கௌஸ்துபமணி கழுத்தில் புரளுகிறது. இவன் போட்டுருக்கிற திருவாபரணங்கள்லாம் எதற்குன்னா அழகுக்காக இல்லையா, இவனுக்கு அழகு சேர்க்கறதுக்கு இல்லையா, திருவாபரணத்துக்கு அழகு சேர்க்கறதுக்கு. திருவாபரணத்துக்கு எப்படி அழகு சேரும்னா, இவன் கழுத்தில் ஏறிட்டா கௌஸ்துபம் பார்க்க நன்னா இருக்குமா, கழட்டி வச்சுட்டா நன்னா இருக்காதா. கண்டஞ்ச கௌஸ்துபமணேகே அதிபூஷணார்த்தன்னார் பாகவதத். அவனுடைய கழுத்து எதுக்குன்னா கௌஸ்துபமணியை அழகு சேர்க்கறதுக்கு. பரம்பதம் பூஷண பூஷணாங்கம், அப்படி பூஷணத்துக்கு பூஷணமான அங்கமாச்சே பகவானுடைய அங்கம், சரீரம். அழகான மந்தஸ்மித முகாம்போஜன், செவ்வோடிய கண்கள், சம்பக நாசன், கண்ணாடியத்த கபோலன், அழகான காதுகள், காதில் அழகான குண்டலங்கள், விஷாலமான கேசங்கள், சுருள் சுருளான கேசங்கள், அதெல்லாம் கன்னத்தில் வருடி இருக்கு. நெத்தியில் அழகான திருமண் காப்பு தரிச்சு கொண்டு, ரத்ன கிரீட்டத்தை தலையில தரிச்சு கொண்டு, நான் சொன்னதுதான் வேகம், அதை காட்டிலும் மெதுவாக தான் காட்சி. ஹரி, அதை பார்த்ததும் பிரேமாதி பர நிர்பின்ன புலகாங்க அதி நிர்வൃത, பிரேம பொங்கிறது, ஆனந்த பாஷ்பம் பெருகிறது, என்ன பண்றதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் நடுங்கிறது. புலகாங்க, ஆனந்த சமுத்திரத்துல மக்னமாக ஆயிட்டான். ஆனந்த சம்பிளவே லீனஹா நாபஷ்யம் உபயம் முனே. அந்த பெருமாளை காட்டிலும் வேற ஒன்றும் தெரியலன்னுட்டான். பெருமாள் தான் எனக்கு தெரிஞ்சார் அப்படின்னு. இந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கும். மனக்காந்தம் சுச்சாபகம், இதை அனுபவிச்சுட்டே இருக்கும்பொழுது பட்டுன்னு மறைஞ்சு விட்டா. மறைஞ்ச உடனே கண்ணை திறந்து தேடுறான். பெருமாள் தெரியல. மறுபடியும் கண்ணை மூடி சிமிட்டுன்னு இப்படி பண்றான். கண்ணை மூடி இப்படினா பெருமாள் வந்துருவாரா என்ன? இருட்டாதான் இருக்கும் கண்ணை மூடினா. அவசியம் சகசோத்தஸ்தே வைக்லவ்யாத் துர்மணாயிவ திதிர்க்ஷு ததஹம் பூயா பிரணிதாய மனோஹிருதி. அவிதிருப்த விவாதுரஹா, பகவானை பார்த்தா போருங்கிற எண்ணம் வருமா? பாகவதத்திலேயே வரணுட்டார். பயம் து ந விதிருப்யாமஹா உத்தம ஸ்லோக விக்ரமே யத் சண்வதாம் ரசஜானாம் சுவாது சுவாது பதே பதே. பாகவதம் போன வருஷம் கேட்டேடா, கேட்டோமே. இந்த வருஷம் கேட்டேடா, கேட்குறோமே. அடுத்த வருஷம் கேட்பேடா, கேட்போமே. ஏன் பாகவதம் தெரியாதா என்ன? ஏன் கேட்குறேன்னா திருப்தி வரலையே. லோகத்தில் எல்லா விஷயத்துலையும் திருப்தி வந்துவிடணும், பாகவதத்தில் மட்டும் திருப்தி வரக்கூடாது. பகவத் விஷயத்தில் திருப்தி வந்துவிடுதுன்னா போர்வன்னு தோண்டி போயிடும். திருப்தி வராதுங்கிறார். எல்லாத்துலேயும் திருப்தி வந்துடும், பகவத் விஷயத்தில் மட்டும் திருப்தியே ஏற்படாது. அப்படி அவிதிருப்தம் விவாதுரா, திருப்தியே ஏற்படாமல் மறுபடியும் ஏவம் யதந்தம் விஜனே மாமாக அகோச்சரோகிரா கம்பீர ஸ்ரக்ஷயா வாசா சுச்ச பிரசமயன் நிவேய.
நான் திரும்ப திரும்ப அவரை பார்க்கணும்னு தியானம் பண்றேன், அவர் வரல. நான் கஷ்டப்படுற அந்த பரிதவிப்பை பார்த்துட்டு குரல் மட்டும் கேட்டது. ஹந்தாஸ்மின் ஜன்மனி பவான் மாமாம் திரஷ்டுமிகார்ஹதி அவிபக்வகஷாயாணாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் சக்ருத்யதர்ஷிதம் ரூபம் ஏதத் காமாய தேனகா மத்காமஹ ஷனகை சாது சர்வான் முஞ்சதி ஹிருச்சயான் சத் சேவயா அதீர்கயா தே ஜாதாமயி திருடாமதிஹி ஹித்வா வத்யமிமம் லோகம் கந்தா மஜ்ஜனதாம் அசி ஹந்தாஸ்மின் ஹந்த அப்படின்னு கேட்டது. என்ன கேட்டதுனா அவிபக்வ கஷாயாளாம் துர்தர்ஷோகம் குயோகிராம், பக்கம் இல்லாத குயோகிகளுக்கு என்னுடைய தரிசனம் கிடையாது. நாரதருக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா அது பக்கம் இல்லாத குயோகிகளுக்கு தரிசனம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தரிசனம் கொடுத்து விட்டாரே, அவ்வளவு ஏமாந்த குழியான்னு. பெருமாள் என்ன அவ்வளவு சோப்பலாம் குழியா? இது கூடவா பெருமாளுக்கு தெரியாது? நேரா வந்து தரிசனம் கொடுத்துட்டு, நாரதா பக்கம் இல்லாத உனக்கு என் தரிசனம் கிடையாது. இப்படிதான் தரிசனத்தை கொடுத்துட்டாள, தரிசனம் கிடையாது அப்படின்னா. அப்பதான் பகவான் சொன்னான், இப்ப நான் உனக்கு காட்டினேன் இல்லையா, இந்த தரிசனம் எதற்காக காட்டினேன் தெரியுமா? அன்னைக்கு அந்த சாதுக்கெல்லாம் போகும் பொழுது பகவான் உனக்கு கிருப பண்ணுவான்னு ஹிருதயத்துல சங்கல்பம் பண்ணா இல்லையா? சத் சேவையா அதீர்கயா தே, தீர்க்கயா சத் சேவையா இல்ல, அதீர்கயா. கொஞ்ச நாள் தான் நீ சாது சேவை பண்ண, அந்த சாது சேவை நீ பண்ணதுனாலேயே உனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு ஓடி வந்தேன். ஜாதாமயி திருடாமதிஹி ஹித்வா வத்யமிமம் லோகம் கந்தா மஜ்ஜனதாம் அசி. சாது சங்கத்தினுடைய பெருமை, சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணாலே போரும், பகவான் ஓடி வந்து தரிசனம் கொடுத்துடுவான். அந்த சாதுக்கு கொடுக்குறானோ இல்லையோ அது தெரியாது. ஜெயதேவருக்கு தரிசனம் ஆகிறதுக்கு முன்னாடி பத்மாவதிக்கு தான் முதல்ல கிருஷ்ண தரிசனம் ஆச்சு. நிறைய கதை இருக்கு இந்த மாதிரி. ஜெயதேவர் தானே கிருஷ்ண பக்தன் அப்படின்னு லோகத்துல அவ்வளவு பிரக்யாதி பெற்றார். ஜெகதேவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்மாவதிக்கு தரிசனம் கொடுத்தானாம் பகவான். ஏன்னா பத்மாவதி அவ்வளவு கைங்கரியம் ஜெகதேவனுக்கு பண்ணியிருக்கா இல்லையா? சாது சேவை, ஜெகதேவன் பாகவத சேவை பண்ணா இல்லையா பத்மாவதி. அதனால பத்மாவதிகிட்ட தான் பிரேம ஜெயதேவன் மேல காட்டிலும். ஜெகநாதனுக்கு பிரேம யார் மேலனா? பத்மாவதி மேலதான். அப்படி பிரசங்காத்தா ஒரு கதை கூட ஸ்ரீ குருநாத்தால் சொல்லுவா. காளமேக புலவர் அப்படின்னு தமிழ்ல ஒரு பெரிய புலவர் இருந்தா. அவர் சின்ன வயசுல ஒன்றும் தெரியாது, அவருக்கு பித்து மாதிரி சஞ்சாரம் பண்ணுவார். ஒரு பெரிய ஒரு சாப்தர் இருந்தார், தேவியை உபாசனை பண்ற ஒரு பெரிய பிராமணர், பெரிய உபாசகர், அம்பாளை உபாசனை பண்ணிட்டு இருக்கிறார். தெய்வம் எப்படி வேணா சாட்சாத்காரம் ஆகும். தெய்வம் ஒரு தாத்தா மாதிரி கூட வரும், ஒரு ஏழை பிராமண மாதிரி. புரந்தராசருக்கு வரலையா? விட்டல ஏழை பிராமணனா தானே வந்தா. எப்படி நாயா வருவார், கழுதையா வருவார், எப்படி வேணா வரும். தெய்வங்கிறது நீ உபாசனை பண்ணும் பொழுது, நீ உபாசனை எப்போ நீ சாதனை பண்றியோ உனக்கு சோதனை உண்டா இல்லையா? எப்படி வேணா வரும். இப்போ அம்பாள் எப்படி வந்தானா, நிறைய வாய் பூரா வெத்தலை பார்க்க போட்டுண்டு வாய் பூரா செவந்து போயிருக்கு. அங்கிருந்து வந்தா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த உடனே இவரை பார்த்து, இந்த பிராமணரை பார்த்து வாயை துறை அப்படின்னா. வாயை துறைன்னு அவர் என்ன நினைச்சுட்டார், இவ வாயில போட்ட வெத்தலையை வாயில துப்பிடுவா போட்டிருக்கு, பிராமண ஆச்சாரம் இல்லையா அப்படின்னு நினைச்சு சீ பேனுட்டார். அவ பீஜாட்சரம் எழுதுறதுக்காக வாயை துறைன்னா. அம்பாள் இது சீ பேன் எடுத்து உபாசனை பூரா பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி வழியா போனா இந்த பைத்திய புள்ள உட்காண்டிருக்கான் ஒரு புள்ள. அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு மடி செஞ்சு தூக்குறது தான் அவனுக்கு வேலை, வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. சுயமாக உபாசனை பண்ண தெரியாது, ஒரு சந்தியாவந்தனம் கூட பண்ண தெரியாது. இவருக்கு கைங்கரியம் பண்ணுவான். பின்னாடி போனா இந்த புள்ள உட்காண்டிருந்தான். அவன் முன்னாடி போய் அம்பாள் போனா, ஆச்சொர அப்படின்னா வாயை திறந்தா, தூணு துப்பினா, அந்த வெத்தலையை போட்டு துப்பினா. உடனே என்னன்னா, அவன் தான் காளமேக புலவன்.
காளிதாசனே அப்படித்தானே, காளிதாசனே பித்தாதான் இருந்தா. அம்பானுடைய கிருபையால அப்பேற்பட்ட ஞானத்தை அடைஞ்சான், ஞான சம்பந்தரை போல. மாதிரி தெய்வம் எப்படி வேணா வந்து விளையாடும். இவர் என்ன நினைச்சாருன்னா, சத் சேவையா அதீர்கயா தேயே. எதனால தெய்வம் வந்து விளையாடுத்துனா, அவன் அவருக்கு கைங்கரியம் பண்ணான். ஏகநாத சுவாமியே பிரமான். ஜனார்தன சுவாமிக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணதுனால வர வழியில தத்தாத்திரேயர் வந்து தரிசனம் கொடுக்கிறார். 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள், 12 வருஷம். இந்த மாதிரி சமர்த்தராமதாசன் இருந்தார். அவருக்கு அத்தியந்த பிரிய சிஷ்யன் கல்யாண கோஸ்வாமின்னு பேரு. பகவான் சாட்சாத்காராலயா குருநாதனுக்கு பண்ண கைங்கரியத்தினாலேயே பகவத் சாட்சாத்காரம் ஆயிடுறது. வைஷ்ணவ சம்பிரதாயம் இது மாதிரி சொல்லிட்டே போலாம். இது ஒரு பக்த விஜயம் தான். சாது சேவை பண்ணாலே அவ்வளவு கிருபையும் ஆயிடும். பகவான் தரிசனம் கொடுப்பான். அப்படி சத் சேவையா தீர்கயா தே ஜாதா மயி திருடாமதி. அந்த சாது சேவைக்காக உனக்கு தரிசனம் கொடுத்தேன். பக்குவம் இல்லாத யோகிகளுக்கு என் தரிசனம் கிடையாது. ஆனா நீ கவலைப்படாத, இந்த ஜென்மாவில் நீ மேலும் மேலும் நாமசங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இந்த ஜென்மாவினுடைய கடைசியில என்னையே வந்து நீ அடைவாய். கந்தா பஜ்ஜனதாம் அசி மதிர்மய நிபத்தேயம் நவிபத்யேத கரிஹிச்சித் பிரஜாசர்க நிரோதேஷு ஸ்மிருதிச்ச மதனுகிரஹாத் ஏதாவதுக்வா உபரராம தன்மஹத் பூதம் நபோலிங்க மலிங்கமீஸ்வரம். பகவானுடைய வாக்கு மட்டும் இப்படி கேட்டது. இப்படி கேட்டுவிட்டா அந்த வாக்கு மறைஞ்சது. பகவான் போயிட்டானே, இனிமே தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானேன்னா வருத்தப்பட்டு அழுவாரா என்ன? நாமே போனா போட்டோம், நாமம் கிடைச்சுடுத்தேன்னு நினைச்சாரா. நாமான்யனந்தஸ்ய ஹதத்ரவஃ படன் குஹ்யானி பத்ராணி கிருதானி ச ஸ்மரன் காம் பரியடன் ஸ்துஷ்டமணா கதஸ்பிருஹா காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹா. நாமம் சொல்றது என்னத்துக்கு வெக்கம்? விசுருஜரஜாம் யோதிதே மன்னாமானு நிரந்தரம். பகவானே சொல்ற ஸ்லோகம் இது. குலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதம். எனக்கு ஸ்ருதி சேரல, எனக்கு கல்யாணி வராது, காம்போஜி வராது, புகாரி வராது, பைரவி அதெல்லாம் வரணும்னு நான் கேட்கலையேப்பா உன்ன. இங்க எதுனா காயன்னு சொல்லல, காயன் அப்படின்னு சொன்னாரா என்ன? நாமான்யனந்தஸ்ய ஹதத்ரமஃ படன்னு. படன்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா. இப்படி பாட வரலன்னா கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு படிச்சுட. எல்லா பாட்டையும் நீ படிச்சுவிட. பகவான் எதை பார்க்கறானா? நாமானி ஆனந்தஸ்ய ஹதத்ரபஹா படன். இதுக்கு போய் வெக்கப்படுவாளா? நாம சங்கீர்த்தனம் சொல்றதுல வெக்கப்படுவாளா? ஹதத்ரபஹ் படன். நான் அப்படிதான் இருந்தேன், எந்த வெக்கமும் இல்லாமல் ஹதத்ரபஹா படன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானி தஸ்மரன்னு. அவன் செய்த அந்த அனுகிரகத்தையே நினைச்சு கொண்டு காம்பரியட்டன்னு லோகம் பூரா சஞ்சாரம். பாகவதா லோகம் பூரா சஞ்சாரம் பண்ணுவா. இன்னைக்கு பாம்பேன்னு இருப்பா, அப்புறம் ராமேஸ்வரம் போவா, அப்புறம் பரனூரும்பா. அப்படின்னு பாகவதாளுக்கு ஒரு இடம் தான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சாது சங்கம் இருக்கிறதுனால எந்தெந்த சாது சங்கத்துக்கு அழைக்கிறாளோ அந்தந்த சாது சங்கத்துக்கு போவா. லோகம் பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பா. காம்பரியட்டன்னு எப்படி இருப்பான்னா துஷ்டமனாக கதஸ்பிருகா. துஷ்டமனாக சந்தோஷமா இருந்தேங்கிறார் நாரதர். ஒரு கவலை இல்லை, பெருமாள் வரலையே, இனிமே தரிசனம் கிடைக்கலையேன்னா அவர் இஷ்டம். அவரை தரிசனம் கொடுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஆனா என்னன்னா என்ன நாமம் சொல்லும்படியாக வச்சுட்டாரே, அதுக்கே எனக்கு சந்தோஷம். துஷ்டமனாக கதஸ்பிருகா. எதுலேயும் எனக்கு போட்டி பொறாம வெறுப்பு வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒன்றும் இல்லைன்ட்டான். கதஸ்பிருகா. புரந்தரதாசர் அப்படிதான் கிளம்பினார். பாண்டுரங்கனை புரிஞ்சுட்டார். 30 வருஷம் வியர்த்தமாச்சேன்னார். நவகோடி நாராயணன் பெரிய நாயக்கனா இருந்தார். பாண்டுரங்கனை புரிஞ்சதும் பண்டரிபுரத்துக்கு கிளம்பினார். சொத்தெல்லாம் இருக்கேன்னா அது பாட்டு வந்துட்டு போட்டுங்கிறார். எனக்கு என்னத்துக்கு? கதஸ்பிருகா. யார் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கோங்க, யார் வாழறேல வாழுங்கோ. எனக்கு இனிமே யாருனா நான் கண்டுகொண்டேன் அந்த நாராயணனை. கண்டேன் நாராயணா வெண்ணும் நாமம் அப்படின்னு தானே ஆழ்வார் சொல்றான். அதுதான் இருக்கிறதுலையே ரத்னத்திலேயே ரத்னம். உயர்ந்த ரத்னம்ங்கிறது நாம ரத்னம். அது எத்தனை கோடி நீ சேர்க்கிறையோ செலவே ஆகாதுங்கிறார்.
மற்றதெல்லாம் செலவாயிடும் இல்லையா? நீ சேர்த்தேன்னா செலவு உண்டு. நாம மட்டும் நீ எவ்வளவுதான் ஜபம் பண்ணாலும் எவ்வளவுதான் நாமதீட்சை எடுத்து வச்சாலும் செலவாகாது, வரவுதான் அப்படிங்கிறா. கதஸ்பிருகா கா என்னைக்கோ ஒரு நாள் போயாகணும். அந்த போற நாளை எதிர்பார்த்து கொண்டு காலம் பிரதீக்ஷன்னே விமதா விமத்சரஹா அப்படி சஞ்சாரம் பண்ணேன். அந்த காலம் எனக்கு வந்தது. பிரயுஜ்யமானே மயிதாம் சுத்தாம் பாகவதீம் தனும் ஆரப்த கர்ம நிர்வாணா ஞபதது பஞ்சபூதிகா. ஸ்தூல சரீரமும் போய் சூக்ஷ்ம சரீரமும் போய் சுத்தமான பாகவத சரீரங்கிற. இது என்னன்னே தெரியல. பாகவத சரீரம்னா என்ன? சுத்தாம் பாகவதீம் தனும். பாகவதாள்லாம் எப்படி இருக்காதோ அதுதான் பாகவத சரீரம். அந்த சரீரத்தை நான் அடைஞ்சேன். அந்த ஜென்மாவில் பகவானுடைய குக்ஷியிலேயே ஐக்கியமானேன். அடுத்த ஜென்மாவில் பிறக்கும் பொழுதே பிரம்மபுத்திரனா பிறந்தேன். பிரம்மபுத்திரனா பிறந்த உடனே என்னன்னா புரிஞ்சுட்டேன். யோகமோ அபியாசமோ அதெல்லாம் விட்டுவிட்டேன். நாம சங்கீர்த்தனம் தான் கத்தின்னு புரிஞ்சுனுட்டேன். நேராக வைகுண்டத்துக்கு போனா இந்த நாரதர் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டதும் நேராக வைகுண்டத்துக்கு போயிட்டாராம். வைகுண்டத்துக்கு போய் நான் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறேன், எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு வாத்தியம் ஒன்று கொடுங்கோ அப்படின்றதும் பெருமாள் உடனே தம்பூரா கொடுத்தார். தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானா சராம்யம். அது காட்டுறாராம் ஜாசர்ட்ட. அதுதான் இந்த தம்பூரா வச்சிருக்கேன் பத்தேடா, தம்பூரி மீட்டிடவா அப்படி ஒரு பாட்டு உண்டு. தம்பூரியை மீட்டுக்கொண்டே நான் பவாப்தியை தாண்டி விடட்டுமா அப்படின்னு ஒரு கீர்த்தனா. தம்பூரா என்னத்துக்குன்னா அது ஸ்ருதி சேர்த்து பாடணுங்கிறதுக்காக இல்லை. இவர் பாடினா அது தானாவே ஸ்ருதி சேர்ந்துடுங்கிறார். ஸ்வர பிரம்ம விபூஷிதாம். தந்தியை பிடிச்சி டரை டரை டரைன்னு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே ஸ்ருதி சேர்ந்தே இருக்கு. நாரதோடைய தம்பூரா என்ன, நம் குருநாதாருடைய தம்பூராவே அப்படிதான். பழைய படங்கள்லாம் இருக்கும், பார்த்துருக்கேளா? இப்படி தம்பூரா வச்சுன்னு பாடுற மாதிரி படங்கள். அந்த தம்பூரா இன்னும் இருக்கு. அந்த தம்பூரா வச்சுன்னு தான் பாடுவா. ஒவ்வொரு உற்சவத்துக்கு தான் அந்த தம்பூரா எடுக்கிற வழக்கம். அந்த தம்பூராவை எடுத்துன்னு வந்து இப்படி அந்த தந்திய அவருடைய கோமளமான அந்த விரலால் அப்படி தட்டினா டாங்கன்னு கேட்கும். அது அந்த ஒரு கட்ட ஸ்ருதி அப்படியே இருக்கும். நம்ம பக்தாளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ருதி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே ஸ்வர பிரம்ம விபூஷிதா. அந்த தம்பூரா எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமோ? அந்த தம்பூரா பண்ண பாக்கியம் என்ன தெரியுமோ? தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதா மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானா சராம்யஹம். அதை இந்த தம்புராவை மீட்டிக்கொண்டே லோகம் பூரா நான் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றேன். இப்படி பாடும் பொழுதே பிரகாயதா ஸ்வவீர்யாணி தீர்த்தபாதா பிரியஸ்ரவாதா ஆஹூதைவ மே சீக்ரம் தர்சனம் யாதி சேதசி. நான் பாட்டுக்கு தான் பாடுறேன். நான் உடனே அந்த கண்ணனை கூப்பிடல, வெறுமனே பாடுறேன். கிருஷ்ணானி வேகனே பாரோ ಬೇಗನೆ ಬಾರೋ ಮುಖವಣ್ಣು ತೋರೋ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ இப்படி பாடினா நேரா ஓடி வந்துடுறாங்கிறார். பிரகாயதா ஸ்வவீர்யாணி தீர்த்தபாதா பிரியஸ்ரவா ஆஹூத இவமே சீக்கிரம். நான் ஒன்றும் அவனை கூப்பிடலை, கூப்பிட்டா மாதிரி அப்படின்னு உடனே வைகுண்டத்தை விட்டு ஓடி வந்து எனக்கு ஹிருதயத்தில் புகுந்து விடுறான். கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை கூப்பிடல, இப்போதான் பாடினேன்னா பாடணும்னு ஆசையாக இருந்து பாடினேன். போன ஜென்மாவில் கூப்பிட்டேன்,
வா 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 வான்னு கூப்பிட்டேன், வரல. போன ஜென்மால ஏன் வரலனா, தியாயதா, நான் தியானம் பண்ணேன், அபியாச யோகம் பண்ணேன், அதுக்கு வரமாட்டேன்னுட்டா. இப்ப என்ன பண்ணேன்னா அபியாச யோகமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஜால்ரா வச்சுட்டு தட்டின்னு நான் பாட்டு பாடினேன். பாடின உடனே ஆஹூதைவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி, உடனே ஓடி வந்து தரிசனம் கொடுக்குற. வேண்டாம்னா தரிசனம் வம்பா கொடுக்குறா. அவனை பார்க்க வேண்டாம் நினைச்சாலும் கூட நான் பாடுறேன்னா கொடுக்குறான். அப்ப எதை காட்டுறான்? நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஜ்ஜயா சக்ய ஏவம் द्रष्टुम दृष्टवान असि मां यथा भक्त्या त्वनन्यया शक्यः अहम एवं विदो अर्जुना ज्ञातुम द्रष्टुम च तत्तेन प्रवेष्टुम च परन्तपा அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்றான் இல்லையா, உன்னுடைய யோகத்துக்கோ உன்னுடைய ஞானத்துக்கோ உன்னுடைய தபஸுக்கோ உன்னுடைய வேதத்துக்கோ நான் கிடைக்க மாட்டேன், பக்திக்குத்தான் கிடைப்பேன், நாம சங்கீர்த்தனத்துக்குத்தான் கிடைப்பேன். எங்கெங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் ஆராதிக்கிறாளோ, நரவோ மத் பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. நான் எங்கேயும் இல்லை, யார் அந்தர்யாமியாவும் நான் இல்லை. என் பக்தாள்லாம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுண்டு எங்கெல்லாம் குதிக்கிறாளோ அங்கதான் நான் இருக்கேன். அதான் நாமாச்சா புஜார் பண்டரி அப்படின்னா, வைகுண்டத்தை காட்டிலும் பூலோக வைகுண்டபுர அப்படின்னு. வைகுண்டம்னா பண்டரி தான். ஏன்னா நித்தியவாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான் பாண்டுரங்கன். ஏன் நித்தியவாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னா, வைகுண்டத்துல இல்லாதது பண்டரியில என்ன இருக்குன்னா பஜார் கிடையாது. வைகுண்டத்துல என்ன பஜார்னா நாமாச்சா பஜார், நாமத்துக்கு ஒரு பஜார். நான் பண்டரிபுரம் போய் எல்லா கடையிலையும் எதை வேணா வாங்கி விடலாம் நினைக்க கூடாது. ஒண்ணுதான் கிடைக்கும், என்னன்னா ராமகிருஷ்ண ஹரி, ராமகிருஷ்ண ஹரி, ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி அப்படின்னு நாமத்தை கொடுத்து, நாம தேதா நாம கேதா அப்படின்னு நீ நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்கலாம். நாமத்துக்கு இருக்கிற ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா பண்டரி அப்படின்னு. அந்த க்ஷேத்திரத்தை ஆசைப்பட்டு பகவான் இன்னைக்கு நேத்திக்கு வரல, 28 யுகமா நிக்கிறாங்கிறா. 28 யுகமா இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிறான். கால் வலிக்காதா, கால் வலிக்காதா பகவானுக்கு? நான் நிக்கிறானே. ஏன் நிக்கிறான்னா அப்ப ஏற்பட்ட க்ஷேத்திரம், நாமம் ஏற்பட்ட க்ஷேத்திரம். அதனால நாம சங்கீர்த்தனத்துக்கு பகவான் கிடைக்கிற மாதிரி வேற எதுக்கும் கிடைக்க மாட்டேன். மத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமினா நிக்கிறேன்னு அர்த்தம். அங்க நிக்கிறேன்னு சொல்றான் இல்லையா பகவான் புராணத்துல. அதுக்கு எடுத்துக்காட்டா பண்டரி அப்படிங்கிற க்ஷேத்திரம். நாரதர் இந்த தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கிருஷ்ண கதையை அதி விஸ்தரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி பிராதேச மாத்திரம் பவத பிரதர்ஷிதம்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். வியாசருக்கோ பாகவத எழுத மனசே வரல. ஏன்னா இவர் சொன்ன கதையே ஞாபகம் வருது. உடனே நினைக்கிறார், அஹோ தேவர்ஷி தன்யோயம் யத் கீர்த்திம் ஷார்கதம் வனகா காயின் மாத்யன்னிதம் தந்த்ர்யா ரமயதி ஆதுரம் ஜகதி. இவரை காட்டிலும் பாக்யம் யார்? தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம். விஜயகோபால யதி சுவாமிகள் அப்படின்னு இருந்தா அவளுடைய கீர்த்தனை அது. தவநாம கீர்த்தனேன தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம். கையில தண்டத்தை வச்சுட்டு சந்நியாசம் வாங்கிட்டு காஷாயத்தை கட்டிண்டு சொல்றா, கிருஷ்ணா நாம சங்கீர்த்தனத்தினால நான் தன்யன், சந்நியாசனத்தினால தன்யன்னு சொல்லவே இல்லை. நான் சந்நியாசம் வாங்கினதுனால தன்யன்னு சொல்லல. ஏன்னா அந்த சந்நியாசனாதேவ சித்திம் சபதி கச்சதி. சந்நியாசம் வாங்கிட்டா க்ஷேமம், சந்நியாசம் வாங்கிட்டா மோட்சம்னு யாரு சொன்னா? கர்மேந்திரியானு செய்யம்ய யாஸ்தே மனசாஸ்மரன்னே தையலாம் பகவான். நீ தண்டத்தை எடுத்துட்டு காஷாயத்தை கட்டிண்டு நான் சன்னியாசி சன்னியாசின்னு லோகத்துல ஹம்பக் பண்ணிண்டு ஹிருதயத்துல ஆனா நீ காமத்தை நினைச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா மித்யாச்சார சௌச்சியதே. யாரடா நீ ஏமாத்துற? லோகத்தை ஏமாத்திடலாம், என்ன ஏமாத்த முடியுமா? மித்யாச்சார சௌச்சியதே. அதஸ் தன்யன் நினைக்கல.
சன்னியாசம் தன்யம் நினைக்கிறமா இல்லையா? தன்யம் நினைக்கல. தவநாம கீர்த்தனேன ஹே கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா தன்யோகம் ஓஹோ தேவர்ஷி தன்யோயம். வியாசர் சொல்றா, என்ன பாக்கியம் பண்ணா. ஏன்னா ஒரு கவலை இல்லை இந்த பாகவதாளுக்கு, நிஷ்கவலையா இருக்கா. பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றா, அதுவே அவளை காப்பாத்துறது. எந்த கவலை, ஒருத்தட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டாம், யாரோ ஒருத்தண்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தியாகராஜர் அப்படிதான் கூப்பிடுறா, ராஜா கூப்பிடுறார், அரண்மனையில வந்து பாடுங்கோ அப்படிலாம் சொன்னா, ரத்தனம் வைடூரியம் அப்படியே தங்கத்தெல்லாம் குமிச்சு தட்டுல வச்சு கூப்பிடுறா. இப்படி திரும்பி பார்த்தார், அவர் நித்திய திருவாராதன மூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. மனச கேட்டார், நிதி சால சுகமா ராಮ ನಿನ್ನು ಸನ್ನಿಧಿ ಸೇವಾ சுகமாயா. ராமா, இந்த ரத்தனெல்லாம் கொண்டு வந்து கொட்டானே, இது சுகமா? ஆனா உன்னுடைய சந்நிதியில் இருக்கிறது சுகமா? ஏ மனமே நீ சொல். ராமனே கேட்கிறார். அப்ப அவர் மனசு சொல்லித்தா, ராமா உன் சந்நிதி சேவாதான் சுகம், உன் திருவடிதான் சுகம். அப்படி இந்த மாதிரி 1000 கதை இருக்கு, 1000 கதை இருக்கு. தேசிகரே அப்படிதான் கூப்பிடுறா. வைராகிய பஞ்சகங்கிற ஸ்தோத்திரத்தை எழுதி கொடுத்து அனுப்பிச்சுட்டா, வரமாட்டேன். ஏன்னா என் சொந்த சொத்து இருக்கும் பொழுது ராஜாதி ராஜனுக்கு வேலை பார்க்கிறவன் கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து வேலை பார்க்கணும். நான் எந்த ராஜனுக்கு வேலை பார்க்கிறேன்னா வரதன் பேரருளாளன். இந்த இந்த கூப்பிடுற ராஜான குப்பை என்ன அருள் பண்ணிடுவான்? நான் உத்தியோகம் பார்க்கிற சபை என்ன சபை தெரியுமா? பேரருளாளனுடைய சபை. அஸ்தி ஸ்ரீ ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். எனக்கு வந்து உன்கிட்ட வேலை பார்த்து நீ போடுற 10,000 பிச்சை காசை வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லடா. எனக்கு தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிடுற சொத்து இருக்கு. எங்க உட்காந்து சொல்றாடா? குடிசையில உட்காந்து சொல்ற. என்ன சத்துடா? வஸ்து பைதாமகம் தனம். நான் சம்பாதிக்க வேண்டியது இல்லை, என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டா. அது யாருன்னா அது வந்து வரதன், என் வரதன் அப்படின்னு சொல்றா. அப்ப எதுல தன்யன்? தனம் இருக்கிறவனதான் தன்யன்னு சொல்லணும். தனம் எவன்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் தன்யன் அப்படின்னு பேரு. தனிகன் தன்யன் அவனை தான் சொல்லணும். இந்த தன்யன்கிற பதமே யாரு ஏழையா இருக்காளோ அவளுக்கு தான் உபயோகப்படுத்துறா. தன்யன் தன்யன். இவருக்கு 400 என்ன இருக்கு? கையில ஒரு தம்பராவும் சிக்பலா கட்டியும் வச்சு கட்டிக்க கூட அடுத்த வேலைக்கு வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது அவருக்கு. அப்படி சஞ்சாரம் பண்றவரை பார்த்து வியாசர் சொல்றார், அஹோ தேவர்ஷி தன்யோயம். நம் குருநாச்சாருடைய கீர்த்தனமும் இருக்கு இல்லையா, திவ்யநாமத்தெல்லாம் பாடுறோம். தன்யோஹம் கிருஷ்ணா தன்யோஹம் தன்யோஹம் தவ தரிசனேன. தன்யன் தன்யன். அப்படி எதனால தன்யன்னா, இந்த திவ்யநாமம் விளக்கை ஏற்றி வச்சு சுத்திரம் இல்லையா, அதுதான் தன்யன். அஹோ தேவர்ஷி தன்யோயம் யத்கீர்த்திம் ஷார்ங்கதன்வணஹ காயன்மாத்யன் நிதம் தந்த்ரியா ரமயதி ஆதுரம் ஜகத். லோகத்தையே சுகப்படுத்தி கொண்டு இவர் சஞ்சாரம் பண்ணி கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறாரே, இந்த நாரதன் தான் தன்யன் அப்படின்னு நினைச்சார். சம்யா பிராசத்தை உட்கார்ந்து கொண்டு சமாதியில எல்லா பகவன் லீலையும் ஸ்மரிச்சார். அப்பதான் பாகவதம் சக்கரே சாத்வத சம்ஹிதாம் எஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்தி உற்பத்தியதே பும்சாம் சோகமோக பயாபகான்னா. பாகவதன்னா எது பாகவதம் தெரியுமோ? எதை கேட்டதும் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி ஏற்படுறதோ அதுக்கு தான் பாகவதம்னா. அதுக்கு தான் பாகவதன்னு பேர். பாகவதம் பாகவதம்னு எல்லாத்துக்கும் எதுக்காவது பேர் போட்டான்னு வச்சுக்கோங்க. பாகவதன்னு போய் நம்பி உட்காந்துடாதீங்க, எடுத்துக்கா சொல்லிட்டு இருப்பா. பாகவதம்னா எதுன்னா, எதை நீ கேட்கும் பொழுது கிருஷ்ண பக்தி உன் ஹிருதயத்துல ஏற்படுறதோ அதுதான் பாகவதம் அப்படின்னு அந்த பாகவதத்தை அருளி செய்து சுகாச்சாரியாருக்கு
இதை கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இது ஒரு கட்டம். இந்த வியாசநாரத சம்வாதம் அப்படின்னு இன்னைக்கு இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். மேலே நாளைய தினம் குந்தி ஸ்துதி. சத்குருநாத் மகாராஜ கீ. ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.